சொந்தங்கள் யாரையும் இயேசு கிறிஸ்துவின் எனது நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே சத்தியத்தை குறித்து தியானிப்பதற்காக நாம் ஒரு இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அதன் நிமித்தம் நாம் நமது பரம தகப்பனுக்கு நன்றி செலுத்தும். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் யாவரும் மரியாள் கற்றுக்கொண்டது போல சத்தியங்களை கற்று வருகிறோம். அதன் நிமித்தம் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும். இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு ஹோலி அனாயிண்டிங் ஆயில், பரிசுத்த அபிஷேக தைலம். பொதுவாக கன்வென்ஷன் அல்லது கிளாஸ் பாடங்கள், இதுக்கெல்லாம் நம்ம பாடங்களை தேடி எடுத்து ஜெபத்தில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுவோம். அப்படி வழக்கமாக சில பாடங்கள் நம்ம தேடி எடுக்கிறது உண்டு. ஆனால் சில பாடங்கள் நம்மளை தேடி பிடிக்கும். நம்ம அதை எடுக்க போவோம், அது நம்மளை அப்படியே பிடிச்சு. அப்படி ஒன்று தான் இது. காரணம் என்ன? இது ரொம்ப எளிமையான ஒரு சத்தியம். ஆனால் எளிமையாக இருக்கிற காரணத்தினாலேயே அதிகமாக கவனத்துக்கு எடுத்துக்கப்படாத ஒரு சத்தியம். நம்ம நிறைய ஒரு கன்வென்ஷன் இருக்கும், பஸ்கா அப்படின்னா பஸ்கா பற்றி தான் நமக்கு தெரியும் நினைச்சு நம்ம மைண்ட் என்ன செய்யும், க்ளோஸ் பண்ணி. அப்படித்தான் இதுவும் ஒரு வேர்டு நம்ம ஏற்கனவே பலராக படிக்கிறோம். பரிசுத்த அபிஷேகத்தை இல்லைன்னா பரிசுத்த ஆவி, இது பலராக ஒரு வேர்டு நம்ம படித்தோம்னா தெரியும், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த விஷயங்கள் தேவனுடைய பிள்ளைகள் சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பரோசியா காலத்திலும் எபிபனி காலத்திலும் இவைகள் தொகுத்து கொடுக்கப்படக்கூடிய அற்புதமான சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஒரு பாடம். ஆனால் வழக்கமாக அதனுடைய தலைப்பு பார்த்த உடனே ஹோலி அனாயிண்டிங் ஆயில் அப்படின்னா பரிசுத்தாவியை நம்ம என்ன செஞ்சிடறோம், அதை அப்படியே ட்ராப் பண்ணிடுறதுனால எப்பவும் அதில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த இன்னர் தாட்ஸ் தவற விடுறதுக்குள்ள சொல்லுவேன். அப்படிதான் நான் ஒரு ப்ரொஜெக்ட் பாடத்துக்கு போகலான்னு ப்ரொஜெக்ட் சம்பந்தமான பாடங்களுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இது உள்ளே வந்துட்டு, ஆனால் என்னென்ன தெரியல, நான் இதை செலக்ட் பண்ண நினைக்கிறோட அது என்ன செலக்ட் பண்ணிட்டோம், அது பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியல, எவ்வளோ நேரம் நான் தள்ளி விட்டேனாலும் எல்லாம் சுற்றி அது சம்மந்தமாகவே வந்தது. நம்ம பார்க்கக்கூடியது பரூசியா மெசஞ்சர், கர்த்தர் அதிகமாக உபயோகித்த பரூசியா மற்றும் எபிபனி மெசஞ்சர்கள் கொடுத்த இந்த பரிசுத்த அபிஷேக தைலம் சம்பந்தப்பட்ட பல்வேறு குறிப்புகளை நம்ம இப்போ என்ன செய்யணும், சேர்த்து பார்க்க இருக்கும். நிறைய ரீப்ரிண்ட்ஸ் மற்றதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு. சாதாரணமாக இதை எடுத்து படித்து வாசிக்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 20 பக்க குறிப்புகள் கொண்ட ஒரு 3 இது இங்கே கையில் இருக்கு, இன்னும் பேக்லேயும் உண்டு. அதனால் சுருக்கமாக மட்டும் நம்ம பார்க்குறோம், ஃபுல்லாக பார்க்க முடியாது, இல்லை சுருக்கமாக பார்க்குறோம். அவருடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதன் மூலமாக உள்ள ஒரு சிறிய எழுப்புதல் அல்லது ஒரு எழுச்சி நம்முடைய மனதில் ஏற்பட்டுச்சுன்னா மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். காரணம் ஏன் இந்த பாடம், இந்த மாதிரியான பொதுவான பாடங்கள் அதிகமாக நம்ம டீல் பண்ணுறது இல்லைன்னா, உலகத்தில் எப்படி சில விஷயங்கள் அடிக்கடி பார்க்குறதுனால மதிப்பு குறைஞ்சி போயிடுதோ, அதே போல அடிக்கடி உபயோகிக்கிறதுனால மதிப்பு மிகவும் குறைந்து போன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அபிஷேகம். நீங்கள் எந்த கிறிஸ்தவனை நீங்கள் ரோட்டில் சந்திச்சாலும் தான், நாமினல் கிறிஸ்டியன்ஸ் எங்கே பார்த்தாலும் ஊழியத்துக்கு எங்கே போய் நின்னாலும் என்னாலும் நீங்கள் அபிஷேகம் பெற்றுட்டீங்களா, அபிஷேகம் பெற்றுட்டீங்களா, எல்லாரும் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னதான் அபிஷேகம். ஒருத்தரெல்லாம் ரொம்ப அருமையாக சத்தியம் படித்தார், கடைசியாக அவர் நம்மளோட சரியாக பழகிற மாதிரி தெரியல, என்னென்னு விசாரிச்சா அபிஷேகம் பெற்ற மாதிரி தெரியல, உள்ள இங்கே எதுவும் அபிஷேகம் பெறத்துல வழிமுறையே இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு.
ஏன்னா இன்னைக்கு அபிஷேகன்ற வார்த்தை எல்லா இடங்கள்லையும் பரவலாக ரொம்ப என்னாயிடுச்சு, சர்வசாதாரணம் உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருந்துச்சு. ஆனால் அபிஷேகம் பைபிளில் எப்படி உபயோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மிக முக்கியமான எச்சரிப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அது உபயோகிக்கப்பட்டிருக்கு. சாதாரணமாக எந்த சாமானிய மனுஷனும் இதனாலே அபிஷேகம் பண்ணப்படக்கூடாது என்ற ஒரு முக்கியமான எச்சரிப்பு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிப்போம். யாத்ராகமம் 30ஆம் அதிகாரத்தில் 30 32 வரைக்கும் உள்ள வாசிப்போம். ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. பார்வோனும் அவருடைய குமாரனும் ஆசாரிய ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்படும் போது அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்று வேத புத்தகம் நமக்கு குறிப்பிடுகிறது. அடுத்து, இஸ்ரவேல் புத்திரரோடே நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க வேண்டும். தலைமுறை தோறும் இது பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்க வேண்டும். இது ஒரு நாள் இன்னைக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. தலைமுறை தலைமுறையா இது பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்க வேண்டும். அடுத்து, இது மனிதனுடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இதுதான் முதல் முக்கியமானது. இது மனிதனுடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. எச்சரிப்பு உடனே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து, இது செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. இது செய்யப்பட்ட முறையின்படி, ரோதக மொழிபெயர்ப்பில் ப்ரொபோர்ஷன்ஸ் படி, அந்த அளவுகளின்படி எக்காரணம் கொண்டும் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. அடுத்து, இது பரிசுத்தமானது, இது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. ஒருவேளை செஞ்சா என்ன ஆகும்? 33, இந்த முறையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வாரிக்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல்லி, ஜனத்திலே இருக்கிறபடிக்கு என்ன செய்யணும்? அறுப்புண்டு போக கடவன். அது மட்டும் இல்ல, 38ஆம் வசனத்துல மறுபடியும் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு ஒப்பானதை முகரிகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன் என்றார். இப்படி இதனுடைய உபயோகம்னு பார்த்தா பயங்கரமா இருக்கு. இந்த சொல்லப்படுகிற மெத்தட் படி வேறொரு தைலம் என்ன செய்யக்கூடாது? இந்த ப்ரொபோஷனல் செய்யவே கூடாது. செஞ்சா செஞ்சவனும் கொல்லப்படணும், அதில் எடுத்து அந்நியன் மேல் வாரிக்கிறவனும் அவனும் கொல்லப்படணும். இவ்வளோ ஸ்ட்ரிக்டா வைக்கப்பட்டிருந்த ஒரு வார்த்தை நம்ம வாழ்ற காலத்துல என்னவா மாறிடுச்சு? ரொம்ப சர்வசாதாரணமாகி யாருனாலும் தெரியல ஐசியம் பண்ணியாச்சு, அபிஷேகம் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த ஆசாரிய ஊழியம்ன்றது அவங்களுக்கு அது எவ்வளோ அளவில் தான் இருக்குது. அவங்க எவ்வளோ அளவில் தான் இருக்கு? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மீசையின் அளவில் மட்டும்தான் இருக்கு. ஏன்? இதை எடுத்துட்டு வெள்ளை சட்டையும் வெள்ளை பேண்ட்டும் போட்டுட்டா என்ன ஆயிடுறாங்க? பரிசுத்தம்னு ஆயிடும். இப்படி தாற்பயங்களெல்லாம் குறைஞ்சி இருக்கிறதுல உண்மையான விஷயம் அல்லது தத்துவமே புரியாத ஒரு நிலைமையில நாம இப்ப இருக்கிறோம். அங்க எதிர்பார்க்கக்கூடிய உள்ளார்ந்த மாற்றங்களை பற்றின விஷயங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டுச்சு. வெளிப்புற தோற்றங்கள் மட்டும் முக்கியத்துவப்படுத்தப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால வேதத்தில் உள்ள மகத்துவமான விஷயங்கள் எல்லாம் அசட்டை செய்யப்பட்டதும் அந்நிய காரியங்களுமா போயிடுச்சு. பைபிள் அழகான ஒரு வாக்கியம் உண்டு, என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணினார். அப்ப இப்படியான ஒரு காலகட்டத்தில் வாழ்றனால நாம இந்த அபிஷேக தைலம் சம்பந்தமான காரியத்தை எப்படி கருத்தில் கொள்ளணும், இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல அதிக கவனம் வைப்போம். இதை செய்யறதுக்கு உள்ள முறைமை சர்வ வல்லமை உள்ள யெகோவா தேவன் மூலமாக வேத புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. கர்த்தர் மோசேயை நோக்கி அதற்கான ஒரு ஒழுங்குமுறையையும் கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். அதே யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்த்தங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தை பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கல்வாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும், இலவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது
பழைய ஏற்பாட்டில் முதல்ல பரிசுத்த அபிஷேக தைலம்னா என்ன, அது எப்படி தயாரிக்கப்படணும், என்னென்ன விகிதாச்சாரம், என்ன ப்ரொபோர்ஷன்ஸில் அது இருக்கணும், அது யார் செய்யணும், யாருக்காக அது செய்யப்படணும், அந்நியரை உபயோகிக்கக்கூடாது, இதே ப்ரொபோர்ஷன்ஸில் வேறு யாரும் செய்யவும் கூடாது, இந்த வாசனையில் இதே மாதிரி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுறவங்க நிச்சயமாக கொல்லப்படும். இதுதான் முதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை பற்றின விளக்கத்தை நம்ம அடுத்து பார்த்துக்கிடலாம். அடிப்படையில் அனாயிண்டிங்னா என்ன, அனாயிண்டட்னா என்ன, இது சம்மந்தமாக பைபிளில் வேறு என்னெல்லாம் பதிவுகள் இருக்கின்றதை நம்ம பார்த்துட்டு மறுபடியும் இந்த பேசேஜுக்கு வந்து நம்ம விஷயங்களை படிச்சுக்கணும். பைபிளில் இந்த எண்ணெய் அல்லது இந்த அபிஷேக தைலம் உபயோகிக்க சம்பந்தமாக பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒன்று ஆசாரியர்களுக்கு உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததா ராஜாக்கள், அவங்களுக்குலாம் வேற, அவங்க ஆசிரியர் கூடாரத்திலிருந்து வராமல் வேற ஒரு விதமான விஷயம். ஆசாரியர்கள் ராஜாக்கள் போன்றவர்களை ஒரு வேலைக்கு நியமிப்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு அடையாள சின்னம் அவர்களுடைய தலையில் இந்த தைலத்தை ஊற்றுதல். அவருடைய தலையிலே இந்த தைலம் ஊற்றப்பட்டால் அவன் ஒரு காரியத்திற்காக சர்வ வல்லமை உள்ள தேவனாலே நியமிக்கப்படுகிறான் என்று அர்த்தம். அது தலையில ஊற்றப்படவில்லை, பாத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட அந்த நிலை தேவன் தெரிந்தெடுப்பை தொடங்கி இருக்கிறார். கொம்புல இருக்கும், ஆட்டுக்கடாவுடைய கொம்பு அதில் உள்ள சேமித்து வச்சிருப்பாங்க. அதை கொண்டு போய் ஊற்றுறதுக்கு முன்னாடி தேவன் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார் அர்த்தம். தெரிந்தெடுப்பு முடிஞ்ச உடனடியாக அந்த நபருடைய தலையிலே அது ஊற்றப்படும். இஸ்ரேலில் நம்ம எண்ணிக்கையில் எடுத்தோம்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி லட்சக்கணக்கான பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்கிற வார்த்தைக்கு சொல்ல முடியாது. வேதாகமத்தில் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இந்த அபிஷேக தைலம் உபயோகிக்கப்பட்டிருக்கு. சில நபர்களுக்கு மட்டும்தான். எடுத்து கௌத்தம் ஏதோ செஞ்சோம், எடுத்தோம் விளையாட்டுக்கு செஞ்சோம், குளிப்பாட்டில் தண்ணி எடுத்து ஊற்றுற மாதிரி விளையாட்டு காரியம் இல்லை. ரொம்ப முக்கியமான காரியம். எங்க தேவையோ, எப்போ அவசியமோ, எங்க நியமனம் அவசியமா இருக்கோ அப்போ மட்டும் அந்த தைல கூம்பு எடுக்கப்படும். மற்ற நேரத்தில் அது உபயோகம் இருக்காது. இது எப்படியெல்லாம் உபயோகிக்கப்பட்டிருக்கு அல்லது எதுக்கு உபயோகிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு சீல் போல, ஒரு முத்திரை போல. இப்போ ஒரு மாடு ஒரு குறிப்பிட்ட ஓனருக்கு சொந்தமானதுன்னா சூட்டுக்கொள்ள சில இனிஷியல் எடுத்து அவங்க மேலே என்ன செய்வாங்க, ஒரு மார்க் வச்சுருவாங்க. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா திடீர்னு ரோட்டில் போகிற எல்லா மாடுலையும் காதில் பார்த்தீங்கன்னா அழகாக இவ்வளோ பெருசுக்கு என்ன போட்டிருக்கும், ஒரு பிரான்ஸ், ஒரு வெண்கலத்தில் ஒரு பட்டன் மாதிரி போட்டிருக்கும். பார்த்து அழகுக்கு டிசைன் போட்ட மாதிரி இருக்கும். அந்த சீலுக்கு அர்த்தம் என்னது, அதெல்லாம் கடனில் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் லோனுக்கு எடுக்கப்பட்டது. அந்த லோன் ஆஃபீஸர் அங்கே செஞ்சிருப்பான், அதை காதில் டேக் பண்ணியிருப்பாங்க. அப்படி அதே போல் சில மாட்டு ஓனர்கள் மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது பிரத்யேகமாக ஆடு மாடுக்கு சில எம்எல் சூட்டுக்கோள் வச்சு நல்லா சூடு பொருத்தி எஸ் அல்லது எம் அல்லது என் இந்த மாதிரி பேரில் வச்சு அது மேலே உடலில் ஒரு மார்க் மாதிரி வச்சு விட்டுருவாங்க. 10 மாடுக்கு அந்த 10 என்னோட அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு எம்பளம் வச்சுருப்பாங்க. அது சீல், ஒரு முத்திரையிடுதல் என்று நாம் பார்க்கிறோம். அதே போலதான் the real royal priesthood are sealed as sons of God. தேவனுடைய புத்திரர்களாக மெய்யான ராஜரீக ஆசாரிய வகுப்பார் அந்த முத்திரையை பெறுகிறார்கள். எப்படியா, தேவனுடைய புத்திரராக கருதப்படுகிறது. எப்ப இந்த சீல் அல்லது இந்த தைலம் அவர்கள் மேல படுதோ அப்ப அவங்க தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியர்களாகிறாங்க. ஆரோனை பற்றி படிக்கும்போது ஆரோன் was clothed with the holy garments, பரிசுத்த வஸ்திரத்தினாலே அவன் தன்னை உடுத்திவித்துக் கொள்ள வேண்டும். இது யாத்திராகமம் 28 அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டது. யாத்திராகமம் 29 அதிகாரம் வரும்போது லாஸ்ட்லி the anointing oil was poured on his head. கடைசியாக இந்த பரிசுத்த அபிஷேக தைலம் அவனது தலையிலே ஊற்றப்பட வேண்டும். யாத்திராகமம் 29:7. அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. அப்ப இந்த அபிஷேகம் ஒரு சீல், ஒரு அரசாங்க முத்திரை, பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற ஆதாரம் உடையது. அப்ப மெய்யான சபையார் மேல
உண்மையான தேவனுடைய பிள்ளையின் மேல அது எப்பொழுது ஊற்றப்படுதோ அப்ப அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாக கருதப்படுவான், தேவனாலே உயர்த்தப்பட்டவனாக கருதப்படுவான். அங்க தலையில ஊத்த சொல்லியிருக்கு. அந்த தலையில ஊத்தினாலும் அது எப்படி ஊற்றப்படும், அது எப்படி வடிந்து ஓடும் அப்படின்றது தாவீது பரிசுத்தாவினால் ஏகப்பட்டு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. சங்கீதம் 133:2-3 அது 2ஆம் வசனத்துக்கு வரும் வாசிங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறக்கும் பனிக்கும் உபாயிருக்கிறது. மேல இருந்து தலையில ஊத்துனா முகம் வழியா தாடியிலெல்லாம் வடிஞ்சு அவன் சரீரம் முழுவதும் மேலக்கூடிய வஸ்திரம் முழுவதும் நனைஞ்சு பாதம் வரைக்கும் அது வந்து சேர்ற மாதிரி ஊத்துறாங்க. அப்போ அது அந்த தலையில ஊத்தும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் இல்லை, மெய்யான சபை வகுப்பாரும் மெய்யான சபை அங்கத்தினர்களும் ஏன் பாத அங்கத்தினர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள் தலையான இயேசுவானவரோடு. அவருடைய வாழ்க்கையில தனித்தனி காலகட்டங்களில் இந்த சத்தியத்தை சந்திக்கும் போது ஒவ்வொரு முறையும் அவர்கள் அங்கே சந்திக்கப்பட்ட நேரத்தில் இந்த முத்திரையை பெறுறாங்க. இந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக, இந்த சத்தியத்தை விசுவாசிக்கும் போது அவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றப்படுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்போ இந்த காரியங்களை நம்ம ஒரு அவுட்லைன் போல அனாயிண்டிங்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்ததா சில பகுதிகளில் இது எப்படியெல்லாம் உபயோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். பைபிளில் இந்த வார்த்தை எப்படிலாம் இதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கின்றதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அனாயிண்டட் அப்படின்ற ஆங்கில வார்த்தை, அதற்கு நிகரான எபிரேய வார்த்தை மேசியா. அனாயிண்டட் என்பது ஆங்கில வார்த்தை, தமிழில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதுக்கு நிகரான எபிரேய வார்த்தை மேசியா. அதற்கு நிகரான கிரேக்க வார்த்தை கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து அப்படின்ற வேர்டு அந்த இடத்துல சொல்லப்படுது ஒரு பெயர் சொல்ல உபயோகிக்கப்படாம ஒரு வினை சொல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்ற கருத்தை உபயோகிக்கும். மேசியா பல இடங்களில் பெயர் சொல்ல உபயோகிக்கப்பட்டாலும் அதனுடைய தாற்பயத்தின் அடிப்படையில் எதிரே வார்த்தை அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட காரணத்தினால அவரை கிறிஸ்துவாக்கினார், தேவன் அவரை கிறிஸ்துவாக்கினார் என்று வேத புத்தகத்தில் சொல்லப்படுற பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியப்படவர்கள் என்றார். இந்த அபிஷேகத்தோட ரோல் என்ன? தேவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவருடைய செய்கையை நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த அபிஷேகத்துடைய விளைவு பேசுகிற ஒரு வார்த்தையில கூட அற்புதமாக அது வெளிப்படுது. சாதாரணமாக இல்லை, ஒரு சென்டென்ஸ் அவர் பேசினார்னா கூட அதனுடைய தாக்கம், அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு அற்புதமாக இருக்குது. இதுக்கு பைபிளில் இயேசுடைய அனாயிஷனை பற்றி ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் இயேசுவே அதை எடுத்து வாசிச்சும் காட்டுறார். 2 பகுதியை நம்ம வாசிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அதற்கு நிகரான புதிய பாட்டில் இயேசுவே அதை எடுத்து வாசிச்சாருன்னு பார்க்குறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அடுத்த வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துணியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார்.
ஒரு லென்த்தான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ லூக்கா 4க்கு வாங்க. அங்கே கரெக்டாக ஒரு மேட்ரு, முக்கியமான மேட்ரு ஆண்டவர் மிஸ் பண்ணுவார் பாருங்க. அவரே தான் வாசிக்கிறாரு, ஆனால் அதில் ஒரு லைனை மட்டும் மிஸ் பண்ணுவார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுமண்டவர்களை குணமாக்கவும். ஏசாயா பகுதியவே மறுபடியும் எடுத்து வாசிக்கிறாரு, ஆனால் வாசிக்கும் போது எவ்வளோ கண்ட்ரோலாக வாசிக்கிறாரு பாருங்க. இருதயம் நறுமண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று டக்குன்னு முடிச்சிட்டேன். இங்க பாருங்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் என்னை அனுப்பினார்னு அங்க இருக்கு. ஆனா இங்க வரும்போது கரெக்டா நீதியை சரிக்கட்டும் நாளை அறிவிப்பதை கட் பண்ணிட்டார். அப்ப அங்க அவர் அந்த பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்டதுடைய முதலாவது அவருக்கு இருக்கக்கூடிய ரோலை மட்டும் அவர் சொல்றார். தாற்பயம் என்னன்னா, அங்க நல்ல கவனிங்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் அப்படின்னு அர்த்தம் சுவிசேஷ யுகத்தை பற்றிய அறிவிப்பு. அனுக்கிரக வருஷம்னா பூமி இருக்கக்கூடிய உண்மையான பிள்ளைகளுக்கு ஒரு அனுக்கிரகம் கிடைக்கிறது, ஒரு பேவர் கிடைக்கிறது. தண்டனையும் பிரச்சனையும் இருக்கிறத அவர் அப்ப சொல்ல வரல. இரண்டாம் வருகையில கர்த்தருடைய நீதியை சரிக்கட்டும் நாள், ஆங்கிலத்தில் டே ஆஃப் வெஞ்சன்ஸ், பழிவாங்கும் நாள், அது இப்போ இல்லை. அப்ப அவர் அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் ஆதாரங்களை பாருங்க. அங்க அவர் என்ன வேலை செய்யணுமோ அது அவருக்கு பக்காவா உணர்த்தப்பட்டிருக்கு. தேவன் அபிஷேகம் பண்ணார் அப்படின்னு பைபிள் இருக்கு. அதை தொடர்ந்து செய்ய நிறைய வேலைகள் இருந்தா கூட அங்க அவர் என்ன வேலை செய்யணும்ன்றது அந்த அபிஷேகம் அவருக்கு உணர்த்தி இருக்கு. அவர் அங்க செய்ய வேண்டியதல்லாத வேலையை அவர் சொல்றதே நிப்பாட்டினார். கர்த்தருடைய பழிவாங்கும் நாள், டே ஆஃப் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்றத அவர் அதை சொல்லாம அப்படியே க்ளோஸ் பண்ணார். அப்போ இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற பாயிண்ட் என்னன்னா, இப்போதைக்கு நாம என்ன வேலை செய்வோமோ அதுக்கு நம்ம அதை என்ன செய்யுது தகுதியாகுது. அப்ப அதனுடைய புரிதல் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரமா இது இருக்கு. அடுத்ததா பைபிள்ல பல்வேறு இடங்கள்ல வேறு என்னென்ன வார்த்தைகள் அது உபயோகிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். மற்ற வார்த்தைகள்ல வேறு சில வார்த்தைகளின் மூலமாக இதே விஷயம் வர்ணிக்கப்படுது. ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி தெரியணும்னா ஒரு சிறிய அளவாவது ஒரு ஆராய்ச்சி இருந்துச்சுன்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதனால் என்ன பலன்றது ஒரு சின்ன விஷயத்தில் இயேசு கிறிஸ்து பேசுனதே தெரியுது. அப்போ பேச்சு கூட நேர்த்தியாக இருக்குன்னா சாதாரணமாக ஃப்ளோவாக இருக்கிறது தான் வாசிக்கிறார். ஆனால் அதுலேயும் ஒரு கண்ட்ரோல் கரெக்டாக இருக்குது. அப்போ அபிஷேகத்தில் இருக்கக்கூடியவர் என்ன தான் செய்ய போகிறன்றதை சொல்கிறார். அதே மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணும்போது இதில் வேறு என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குன்னு நம்ம படிச்சுக்கிட்டோம்னா அந்த வேறு வார்த்தைகளின் மூலமாக நம்ம நல்ல தாற்பயத்தை புரிஞ்சுக்கணும். வேறு என்ன வார்த்தை? ஆயில் ஆஃப் கிளாட்னஸ், அதாவது ஆனந்த தைலம், மகிழ்ச்சியின் தைலம் அப்படின்ற கருத்துல ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அதனால் தேவனே, உங்களுடைய தேவன் உமது தோழனை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம். பரிசுத்த அபிஷேக தைலத்துக்கு மற்றொரு பெயர் ஆனந்த தைலம். இன்னும் பல்வேறுமான வார்த்தைகள் அதே ஆனந்தம்ன்றதை கொஞ்சம் கூட மாற்றி ஆயில் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியின் தைலம் வாசிப்போம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். ஆனந்த தைலம் இருக்கு, சந்தோஷம்ன்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஆயில் ஆஃப் ஜாய், சந்தோஷத்தின் தைலத்தையும் அவர் அங்கே கொடுக்கிறார். அடுத்ததா இதுக்குள்ள இருக்கக்கூடிய 7 முக்கிய அம்சங்கள், அதாவது இந்த பரிசுத்தாவியை மெய்யான சபை வகுப்பார் பெற்றிருந்தா அவங்க எத்தனை பேரா பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமையிலே அற்புதமான ஒற்றுமை, அற்புதமான ஒருமைப்பாடு அவங்களுக்குள்ள கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் பிறந்திருக்கிறோம், ஒவ்வொரு விதமாக வளர்க்கப்பட்டிருப்போம். ஆனால் தேவனிடத்திலிருந்து இந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தோம்னா நமக்கு 7 அம்சங்கள் ஒரே காரியமாக மாறிடும். ஒரே தேவன், ஒரே கர்த்தர் அப்படின்னு வரக்கூடிய ஒரு 7 காரியங்கள், 7 அம்சங்கள் இருக்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 6 இந்த யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
தலையும் சரீரமுமா இருக்கு. தலைக்கு எப்படியோ சரீரத்துக்கு அப்படி, கைக்கு எப்படியோ காலுக்கு அப்படி, எல்லாத்துக்கும் 7 அம்சங்கள் ஒரே மாதிரி இருக்கு. எவ்வளவு வேற்றுமை இருந்தாலும், பாஷையினாலேயோ அல்லது தூரத்தினாலேயோ நம்ம பிரிஞ்சு இருந்தா கூட, சிலர் 400 கிலோமீட்டர் 500 மைல் தள்ளி இருந்திருப்பாங்க, வேற லாங்குவேஜ்ல உள்ள இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பக்கா ஒருமைப்பாடு என்னன்றத ஒன்றை ஒன்றா பார்க்கலாம். ஒன்று பாசிங்க, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, அப்படி இல்லையா? ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. இதுல இந்த வரிசை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் மாற்றி மாற்றி இருக்கு, சப்போர்ட் பண்ணியிருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே தேவன். அபிஷேகம் எனக்கு முன்னாடி ஆளாளுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாரு. எல்லாருக்கும் ஒரே தேவன், எல்லாருக்கும் ஒரே கர்த்தர், எல்லாருக்கும் ஒரே ஆவி, எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை, எல்லாருக்கும் ஒரே சரீரம். எல்லாருக்கும் ஒரே சரீரம்ன்றது ஒரு ஒருமித்த கருத்துள்ளா இருக்குது. இயேசுடைய அந்த சரீரமாகிய சபையை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த காரியங்கள் சொல்லப்படும். ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், இப்படி ஒரே ஒரே ஒரேன்னு சொல்லக்கூடிய இந்த 7 காரியங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குள்ளேயும் சில வேறுபாடுகள் இருக்கும். யாரெல்லாம் பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாரும் இந்த ஒரே ஒரேன்ற வார்த்தை சொல்ற மாதிரி ஒரே போல இருக்கும். கொஞ்சம் குறைவா இருக்கு, பெறது வித்தியாசத்துல சிலருக்கு ஒரே நம்பிக்கை இல்லை. இப்ப கவனிச்சீங்கன்னா தெரியும் உயிர்த்தொழில் எப்படி இருக்கும், ஏன்ஷியன்ட் நோட்டீஸ் எப்படி வருவாங்க, நம்ம எதுக்கு இப்போ ஓடிட்டு இருக்கிறோம், உயிர்த்தொழில் நம்ம யாருக்கு அசிஸ்ட் பண்ண போறோம், யாரை உலகத்துக்கு எல்லாரும் எப்படி உயர்த்த போறோம், இந்த விஷயங்கள்ல நிறைய பேருக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கும். அப்ப அங்க ஒரே நம்பிக்கை அடிபடுறது, அந்த ஒரே நம்பிக்கையுடன் கூடியிருக்கு. ஆனா நம்ம பழக்கத்திலேயோ மற்ற காரியங்களோ எல்லாரும் வேற வேற ஊர், ஆனா ஒரே நம்பிக்கைக்காக இங்கே கூடியிருக்கணும். இப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் இந்த தைலம் என்பதில் அவங்க இருப்பாங்க. சரி, அடுத்ததா இந்த தைலத்தை ஆசீர்வாதமாக பெற்றவர்கள், இந்த அபிஷேக தைலத்தை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? நிறைய எக்ஸாம்பிள் உண்டு. பெசலேல், ஆரோன், தாவீது, யெகூ, இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆனால் இவங்கெல்லாம் நிறைய நம்ம ஒரு 2-3 மட்டும் பார்க்கலாம். பெற்றிருக்காங்கன்றதுக்கான எவிடன்ஸ் எப்படி இருக்கும், பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க, மற்ற மனிதர்களிலிருந்து எந்த மாதிரி வேறுபட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களும் யாரெல்லாம் நம்மை போல சாதாரணமான பாடுகள் உள்ள மனிதர்கள் தான். தாவீது நினைச்சே தான், யெகூ நினைச்சே தான், எல்லாம் சாதாரணமான மனிதர்கள் தான். இவங்க இந்த அபிஷேகத்தை பெற்றவங்க என்ன மாற்றங்களை எல்லாம் அடைஞ்சாங்கிறத நாம பார்த்துட்டோம்னா இன்னும் இன்னும் கூட இந்த பாடத்தை பற்றி புரிதலுக்கு நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஒன்று, தாவீதை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 1-13 வரைக்கும் தாவீது அபிஷேகம் பண்ணப்படுதல் சம்பந்தமான அற்புதமான காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பான சில பகுதி மட்டும் வாசிக்கலாம். முதலிருந்து வாசிக்காம நான் சொல்றேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, 1 சாமுவேல் 16:1-13. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் குப்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு இங்கதான் அழகான பாயிண்ட் இருக்கு. அந்த சவுலுடைய வீழ்ச்சியின் மூலமாக சாமுவேல் உடைஞ்சு போயிட்டார். மிகப்பெரிய மனவேதனை அடைஞ்சிருந்தார். அப்ப அவருக்கு ஒரு ஆறுதலின் செய்தி வருது. அந்த ஆறுதலின் செய்தி எதை நிரப்பிப்ப? கையில கொண்ட நிரப்பு. அப்ப அது மட்டும் இல்ல, செலக்ட் பண்ணியாச்சு. குமாரரில் ஒருவனை, ஈசாயின் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், ஃபைனல் பண்ணியாச்சு. இப்ப இங்க இருந்து 2 ஊழியக்காரங்க அனுப்பி வைக்கிறான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பிற்பகுதிக்கு வந்துருங்க. 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். ஏன்னா அவரு ராணுவத்துக்கு மிலிட்டரிக்கு வேண்டிய மாதிரி பார்க்குறாரு. ஒரு ராஜானா நல்லா ஸ்ட்ராங்கா நிறைய பேரை அடிச்சு கிடிச்சு நிறுத்துற மாதிரி, யுத்தம் செய்யற மாதிரியான ஒரு மிலிட்டரிக்கு தேவையான நல்லா பார்க்குறாரு. ஆனால் அந்த தேவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. அடுத்து, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கடைசியா 12-13. ஆதரிப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும்
நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அங்க ஒரு உணர்த்துதலை கொடுக்கிறார். அடுத்து அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரன் அருகிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போகிறார். வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தாவீதுடைய வாழ்க்கையில டக்கு டக்கு டக்குன்னு மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. அபிஷேகம் பண்ணியாச்சு. பண்ண உடனே ராஜா நினைக்க போறாரு இல்ல, பண்ண உடனே அவர் எங்கதான் போறாரு? இப்ப திரும்ப எங்கிருந்து வரவழைக்கப்பட்டாரு? வனாந்தரத்துல ஆடுகள் மேய்ச்சிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு வரப்பட்டான். எங்கிருந்து வரவழைக்கப்பட்டாரோ அங்கேயே திரும்ப போயாச்சு. இப்ப போன இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டது பிற்பாடு தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டுட்டாரு. உடனே அவனுக்கு வேண்டிய ட்ரைனிங்களை கொடுக்க ஆரம்பித்தார். அவன் ஏற்கனவே ரிலீஜியஸ் மத சம்பந்தமான ட்ரைனிங்ல தெளிவா இருந்திருக்கிறான். இப்ப அவனுக்கு தேவை அது விசுவாசத்துல எப்படி இருக்கிறான், அந்த விசுவாசம் எப்படி வளருது அப்படின்றத பார்க்குது. அப்ப அதுக்குரிய அனுபவங்களை தாவீதே சொல்றாரு. இந்த அபிஷேகத்துக்கு பிற்பாடு தாவீதுடைய வாழ்க்கையில 2 முக்கியமான சம்பவங்கள். ஒன்று, சிங்கம் ஒன்று ஆட்டுக்குட்டியை பிடிக்க வந்து விட்டது. சிங்கம் ஒன்று ஆட்டுக்குட்டியை பிடிக்க வந்துருச்சு. 2வது, ஒரு கரடி ஒன்று ஆட்டுக்குட்டி பிடிக்கும். நம்ம ஊர்ல இங்கேயும் இது மாதிரி காவலுக்கெல்லாம் படுத்திருப்பாங்க. சில காவலாளிகளுக்கு நாங்கள் கேட்போம், திடீர்னு திருடன் வந்துட்டா என்ன செய்வீங்க? அவன் திருடனா கையில் கம்ப கீழே தரையில் தட்டிகிட்டே தான் வருவான். நம்ம உடனே போர்வை எடுத்து நாங்கள் பொத்திட்டு படுத்துருவோம். அதுக்கு அர்த்தம் என்னது? முடிச்சா அடிப்பேன்றதை அவன் சொல்கிறான், அதனால நாங்கள் போத்திட்டு படுத்துருவோம். அப்போ இங்கே இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. தாவீது காலம் சிங்கம் வருதுன்னா அவர் என்ன செய்யறாரு? தான் கையில் கொடுக்கப்பட்டிருக்க சிறிய பொறுப்பு, அன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன வேலை, அதில் 100% கரெக்டாக செய்யும். அப்போ அந்த வேலையை தரமாக செய்து சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை தப்பு வச்சு கொண்டாரு. நம்ம ஏதோ அபிஷேகம் பண்ணா நேராக போய் சிங்கம் போனால் போயிடுச்சு நினைக்கக்கூடாது, அல்லது ஓங்கி ஒரு அடி அடிச்சு செத்து விடுறது இல்லை. நம்மளை போல உள்ள ஒரு மனுஷன் தான். அந்த கிட்ட போகும்போது என்ன ஒரு மிருகத்தை பார்த்தா எப்படி பயப்படுமோ, எப்படி பயம் வருமோ, கர்ஜனையும் சவுண்டு மாதிரி உள்ள இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதுக்கும் மேலே நம்முடைய கடமையை நம்ம தவறவே கூடாது. ஏன்னா அங்கே என்ன இருக்கு? இப்போ அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அபிஷேகத்தை நம்ம என்ன பார்க்குறோம்? இருக்கிற வேலையை திறமா செய்யுது. அதனால ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தைரியமாக துணிகிறாரு. ஆண்டவரே ப்ளீஸ் ஹெல்ப் சொன்னா சிங்கம் என்ன இருக்கும்? பிச்சு போட முடியிருக்கும், பரவாயில்ல, பலம் கிடைச்சிருக்கு. ஆனால் இவர் தான் செய்யணும், தேவன் உதவி செய்வார். அடுத்து கரடி. இப்படியான ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைச்ச உடனே மொத்த இஸ்ரேல் காட்டுல வச்சு விசுவாசத்துல வளர்ந்துட்டான். நாட்டுக்குள்ள அவ்வளவு பேரும் விசுவாசத்தை இழந்துட்டான். கோலியாத் வந்து அவ்வளவு பேரையும் பார்த்து நிந்திக்கும் போதும், சர்வ வல்லமை உள்ள தேவனையும் தேவனுடைய சரையையும் அசட்ட செய்யும் போதும் அங்க அவ்வளவு பேரும் என்ன செய்தாங்க? பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க திருப்பி டீல் பண்றதுக்கு தேவன் ஏற்படுத்த ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் திரும்ப சத்தம் கொடுக்க முடிஞ்சிச்சு. இவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிற்கிறான், உன்னை விட மாட்டேன். மற்ற எல்லாரும் கிட்ட போனால் கோலியாத்தை அடிப்பான்றது தெரியுது, இவனுக்கு மட்டும்தான் கோலியாத்தை நம்ம வீழ்த்த முடியும்னு தெரியுது. இவன் எல்லாம் விசுவாசத்தில் டவுன் ஆகிட்டான். மிலிட்ரியில் உடம்பு மட்டும் ரெடி பண்ணான். அங்கே என்ன ஆகிட்டு? இப்போ விசுவாசமும் வைராக்கியமும் தைரியமும் வனாந்தரத்தை வச்சு வளர்ந்துச்சு. அப்போ அபிஷேகத்தின் மூலமாக அற்புதமான தைரியம், வைராக்கியம் இதெல்லாம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதன் மூலமாக சாதிச்சிடலான்ற முடிவு தாவீது எடுக்கிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 36 வரைக்கும். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விஷயம் ஒரு சிங்கமும் ஒரு விஷயம் ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வாய்க்கு தப்புவித்தேன். அது எம்மை பாய்ந்த போது நான் அதை தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விட்டு சேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தனும் அவைகளை ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றார். இங்க இருக்கிறவங்களாம் சண்டை போட்டு கட்டி சண்டை போட்டு சம மனிதர்களுடைய சண்டை போட்டு பழகினாங்க. தேவன் இவனோட பலம் வாய்ந்த ஒன்றோட சண்டை போட்டு பழக வச்ச காரணத்தினால கோலியாத் அவனுக்கு எப்படிதான் தெரியுது? ஒன்றுது சிங்கமோ அல்லது கரடியா போல இருப்பான், வேற என்ன? இவங்களுடைய பார்வைக்கு அவன் ஒரு ஜெயன், அவங்களுடைய பார்வைக்கு அவன் எப்படி இருக்கான்? சிங்கம் போலையோ கரடி போலையோ தெரியும். இவ்வளோ தானே இவ்வளோ எல்லாரும் ஒழிஞ்சு கிடக்காங்கன்ற அளவுக்கு சாதாரண. அப்போ இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே போல தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த சத்தியத்தை, இந்த சத்தியமாகிய இந்த அபிஷேகத்தை, இந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை நாம சரியா பெற்றிருந்தோம்னா, அல்லது இதில் சொல்லிட்டு இந்த கலரியின் ரேஷியோ அளவில் கரெக்டாக பெற்றிருந்தோம்னா, நமக்கு எந்த மிகப்பெரிய பிரச்சனையும் நம்ம கண்ணுக்கு எப்படி தான் தெரியும்?
எப்படிதான் இருக்கும்? அந்த சிங்கம் போல இருக்கும், இல்லை அந்த கரடி போல இருக்கும், அவ்வளோதான். மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? பூதகாரமான விஷயமா இருக்கும். நமக்கு அது எப்படி தான் இருக்கும்? ஒரு சிங்கம் போல, ஒரு கரடி போல. இதெல்லாம் முடிச்சாச்சுன்னா இதுவும் அப்படிதான். அப்போ இது எல்லாமே அந்த அபிஷேகம் மற்றும் அதன் சார்ந்த ட்ரைனிங்கில் இருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது நிறைவேறுதல்ல தாவீதுக்கு இருந்த அபிஷேகம் போலவே நம்முடைய ரசல் போதவருக்கு இருந்துச்சு. ரசல் போதவர் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படின்னா, நிறைவேறுதலான சாமுவேலாக செயல்பட்ட ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் அப்படின்ற 6ஆம் சபையை சேர்ந்த ஊழியர்கள் அவருக்கு சத்தியத்தை கொடுத்து, அவர் அடுத்து லவோதிக்கேயா சபைக்கு பல்வேறு விதமான ஊழியர்களை செய்யணுன்றதுக்காக தேவன் அவரை ஏற்படுத்துவதுமா சத்தியங்களின் மூலமாக ரசல் போதவரை அபிஷேகம் பண்ணாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம போயிடலாம். யெகூவும் இப்படியான ஒரு கேரக்டர் தான். அவனும் நார்மலான ஒரு மனுஷன் தான். ஆனால் எப்போ அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதோ அப்போ அவன் எப்படி ஆகிட்டான்? தேவனுடைய ஊழியக்காரனா பிரித்தெடுக்கப்பட்டவன் ஆகிட்டான். அங்கிருந்த மனிதர்களும் அபிஷேகத்தையில் எங்கே இருக்கு, யார் தலையில் இருக்கு, அவன் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாறினாங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் பகுதி மட்டும் வசனம். பின்பு நிம்சி குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வருது. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1லிருந்து 5, 12, 13 வாசிப்போம். அந்த ஆர்டருக்கு எப்படி அவங்க கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சாங்க? அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டிக் கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கிளையாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்துக் கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போய் என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீழையாத்தில் உள்ள ராமத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்து இருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்கும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாபதியாகிய உமக்கு தான் என்றான். 12, 13 போனால் அவன் மேலே அங்கே அந்த அபிஷேகத்தில் ஊற்றப்பட்டும் அந்த அதிகாரமும் அடுத்த அதிகாரமும் படிச்சிங்கன்னா எசபேல் அழிச்சது யாரு? எசபேல்ன்றவர் தேவனுடைய அந்த சத்திய மார்க்கத்துக்கு யூதர்கள் மத்தியில் கொடுக்கப்பட்டிருந்த அற்புதமான அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை சொன்ன காரியங்களுக்கு விரோதமாக இருந்து தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமான ஒரு மதத்தை ஸ்தாபித்து அந்தந்த இஸ்ரேலர் எல்லாரையும் தவறான வழிக்கு போறதுக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தவர் யாரு? எசபேல். அப்போ அவனை அழைக்கிறதுக்கு தேவன் ஒருவனை நியமிக்கிறார். அந்த நியமனம் தைல குப்பியின் மூலமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அது பெற்றவனே அவன் புரிஞ்சிருச்சு. அவன் வேலை என்னவோ அதை கம்ப்ளீட்டாக செய்து முடிச்சுட்டு போவான். அவனுடைய வேலை என்னையோ கரெக்டாக அதை செஞ்சிருப்பான். நேராக போவான், அவளை கொண்டுட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற யார் உள்ளிருந்து தூக்கி போடணுமா, தூக்கி போடாம செத்து போடுவோம். அவனுடைய வேலை முடியுது. அப்படி தேவனுடைய முக்கியமான ஊழியங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆதாரங்களை பார்த்துட்டோம். அதில் அவர்கள் செய்தது ஒவ்வொருவரும் முக்கிய ஒரு வேலைக்காக, இஸ்ரவேலை வழிநடத்துவதற்காக, இஸ்ரேலில் இருந்த விக்கிரக ஆராதனை அல்லது மோசமான மத வழிபாட்டு முறைகளை ஸ்தாபித்திருந்தவங்களை அழிப்பதற்காக, இப்படியான முக்கியமான நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டது. இப்போ நாம அபிஷேகத்தை பற்றின அவுட்லைன் என்னென்ன நடந்திருக்கின்றத ஓரளவு பார்த்துட்டோம். இது சம்பந்தமான சில உள்ளார்ந்த விஷயங்களையும் அதுக்குள்ள ஒப்புமையாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் கவனிச்சு பார்க்கணும். வேத வாக்கியங்களில் சில விஷயங்களை நம்ம ஒப்பிட்டு படித்தோம்னா இதை பற்றின இந்த ரிசர்ச்சில் அடுத்த கட்டமாக சில காரியங்கள் நமக்கு புரிய வரும். ஒப்பிட்டு படிக்கிறதுக்கு சில பகுதிகளை மட்டும் எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20, 27 வாசிப்போம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அடுத்து 27 முதல் பகுதி மட்டும் வாசிப்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. இப்போ இதை நாம நாமினல் கிறிஸ்டியன்ஸ் அதாவது பெயரளவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை போல ஏதோ ஒரு
நாமளும் அபிஷேகம் பண்ணிருக்கோம், நானும் அபிஷேகம் பண்ணாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு அபிஷேகம் பண்ணுறது போல நம்ம நினச்சிக்கிட்டோம்னா நம்மளை போல நம்மளை நாமே ஏமாத்திக்கிறவங்க வேற யாருமே இல்லை. அப்போ நம்ம அபிஷேகம் பண்ணிருக்கோம், அபிஷேகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நம்மளா அதை நினைக்கக்கூடாதா, பரிசாவை பெற்றிருக்கோம்னு நினைக்கக்கூடாதான்னு கேட்டால் தாற்பயம் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவின்றது நம்ம பார்க்கும்போது சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்காகவும் தெரிந்து புத்தினாலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த விளக்கத்தோடு ஒப்பிட்டு பரிசுத்த அபிஷேகத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது சரியாக அதை பெற்றிருக்கிறோமா, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே விகிதாச்சாரத்தில் பெற்றிருக்கிறோமா, வேற விகிதாச்சாரத்தில் பெற்றிருக்கிறோமா? ஏன்னா எப்போ வேற விகிதாச்சாரத்தில் செய்யக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இருக்கோ அப்போ அங்கே செய்யப்படும்னு ஒரு விஷயம் சைலண்டாக நமக்கு சொல்லப்படுது. பூக்களை பறிக்காதீர்கள்னு போட்டிருந்தாங்கன்னா யாராவது பறிக்காதவங்க யாருமே பறிக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தன் பறிப்பானா பறிக்க மாட்டானா? ஒருத்தனா? நிறைய பேரே பறிப்பாங்க. பூக்களை பறிக்காதீர்கள்னு சொல்லியிருக்கனால அர்த்தம் என்னதுதான், ஆளுக்கு ரெண்டாக பறிச்சுக்கோங்க. ஏன்னா அபூர்வமான நம்ம மனுஷங்க எல்லாருமே என்ன செய்வோம், என்ன சொல்கிறோமோ அதை நம்ம கேட்கவே மாட்டோம், மாற்றி தான் கீழே சிமெண்ட் இப்போ தான் தர போட்டுருக்கு, காங்கிரீட் போட்டுருக்கு, மிதிச்சிடாதீங்கன்னா அப்படியான்னு மிதிச்சு பார்ப்போம். ஆமாம், இன்னும் காயில் வராதிங்கன்னா அது அதே மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கு கை வச்சிடாங்கன்னா அப்படியான்னு தொட்டு பார்த்து ஆமாம் அடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா அபூர்வத்தோட விளைவு அப்படி. அப்போ அதனால எது எது நமக்கு சொல்லப்பட்டிருக்கோ செய்யாதேன்னு அதை செய்வோம். ஏன் நம்ம அம்மாட்டு நம்ம படித்த நல்ல விஷயங்கள்ல அதுவும் ஒன்று, செய்யாதுன்னா செஞ்சுருவோம். அதே போல தான் சாத்தான் யாரை வச்சு இதெல்லாம் செய்யலான்னு எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கான். எப்போ தேவன் சாகவே சாவாய், இதை புசிக்கிறவங்களே சாகவே சாவாயின்னு சொன்னாரோ அப்போ அவன் உடனே சொல்றான், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீங்க, சாகவே சாவதில்லை. அதே போலதான் தைலத்தை இந்த ப்ரப்போசல்ல செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவன் கரெக்டா என்ன செய்வான், செய்வான். ஆசாரியர்கள் மேல தவிர அந்நியர் மேல ஊற்றக்கூடாதுன்னு சொன்னா அவன் கரெக்டா என்ன செய்வான். அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கிடணும், நாம எதை பெற்றிருக்கிறோம், தேவன் தம்முடைய பிள்ளைகள் பெற வேண்டும் என்று தயாரிக்க சொன்ன அதே விகிதாச்சார அளவிலே பெற்றிருக்கிறோமா, இல்லை நீங்க இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் டூப்ளிகேட் உண்டு, எந்த பொருள் எடுத்தாலும் டூப்ளிகேட் உண்டு. மொபைல் போன்ல சாம்சங்னா அதே சாம்சங். சில சமயங்களில் முந்திலாம் நல்லவங்க நோக்கியா அப்படின்னா NOKIA தான் ஒரிஜினல்னா அவன் டூப்ளிகேட் எப்படி போட்டிருப்பான், NOKIA OIAன்னு போட்டிருப்பான். அதை வச்சு இது ஐஏ இது ஒய்ஏனாவது தெரியும். இப்போ அப்படிலாம் இல்லை, இது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் நல்ல நோட்டு நிறையா இருக்கா, கள்ள நோட்டு நிறையா இருக்கா? சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல நோட்டு ஒன்று இருக்குதுன்னா எதுக்கு டிமானிட்டேஷன்லாம் என்னமா பண்ணாங்க, எதுக்கு கள்ள நோட்டெல்லாம்? உங்களுக்கு நம்ம கள்ள நோட்டு ஏகப்பட்டதுங்க. எது நல்ல நோட்டு எது கள்ள நோட்டுன்னு நம்மளே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக பிரிண்ட் பண்ணுறாங்க. எது ஒரிஜினல்னு யாருக்குமே தெரியாது. மிஷின் வச்சு கண்டுபிடிச்சாலும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக செய்கிறாங்க. என்ன மாடல் வேணும், எப்படி வேணும் கேட்கலாம். அதை விட சிறப்பாக பண்ணிடுவோமான்னு கேட்குற அளவுக்கு இருக்காங்க. வேண்டாம்ப்பா அதை விட சிறப்பாக வேண்டாம், இருக்கிறதே பண்ணுன்னு சொல்லி அடிச்சு அனுப்பிடுறாங்க. இப்போ இன்னைக்குள்ள நிலவரம் அதுதான். அப்போ இந்த பரிசுத்த அபிஷேக தைலத்திலையும் நிறைய கடத்தல இப்போ ஒரிஜினல் இடத்துல இருக்குன்னா நிறைய பக்கத்தில் சின்ன சின்ன கடைகளில் தயாரிப்புகள் நடக்கிற மாதிரி டூப்ளிகேட் உண்டு. என்ன பிரச்சனைன்னா இதை வாங்குறவனால கண்டுபிடிக்க முடியாது. அது மாஸ்டர்கள் இருக்கும்போது சில சமயம் அது தேவனால தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர வேற எவராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரெண்டுக்கும் ஒரே மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம பெற்றிருக்கிறோம் அப்படின்னு வாயால சும்மா சொன்னோம்னா அது ஏதோ அளவில் நம்மளால ஏமாத்திக்கிறோம். அப்ப பெற்றிருக்கிறோமா இல்லையான்றத நாமளே சரியா பக்காவா செக் பண்ணிட்டா மட்டும் தப்பிட்டோம் சொல்லலாம். இல்லைன்னா நம்ம யார் எந்த கடையில் வாங்கினது தெரியாது. இப்போ ஒரிஜினலாக டூப்ளிகேட் பேட்டரின்னு தெரியலன்னா என்ன ஆகும்? ஒரு பேட்டரி வாங்கிட்டு வந்துருக்கோம், செல்லில் போட்டாலும் ஒரிஜினலாக டூப்ளிகேட் என்ன செல்லே வீணாக போயிடும். அப்போ நிறைய காரியங்களை செய்கிறாங்க. பைபிள் அதுக்கான வாசகங்கள் உண்டு. ஆண்டவரே உமது நாமத்தினாலே அப்படி செய்தோம், உமது நாமத்தினாலே இப்படி செய்தோம், தீர்க்கதரிசனங்களை உரைத்தோம் அல்லவா. அவர் அங்கே என்ன சொல்றாரு, அவங்கள பார்த்து அக்கிரம செய்கைக்காரரே,
ஏன்னா அவர் நாமத்தில் தான் செஞ்சுருக்காங்க, அவர் நாமத்தில் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவர் அங்கே இருக்கிற அக்கிரம செய்யக்காரரை. ஏன்னா இது தேவனுடைய ப்ராடக்ட் இல்லை, கள்ள சந்தையிலிருந்து வந்த கள்ள ப்ராடக்ட், ஏமாற்று ப்ராடக்ட். அதை யூஸ் பண்ணிட்டு அவங்க போய் என்ன செய்யறாங்க, தேவனுடைய யூஸ் பண்ணணும்னு தவறா பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்முடைய ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கிறது இப்போ ஒரிஜினல் தானா இல்லைன்னா நமக்கு சிலவங்க என்ன பரிசாயப்பட்டிருக்காங்க, எல்லாரும் விளையாடிடும். எல்லாரும் பரிசாயப்பட்டுச்சா, எல்லாரும் பரிசாயப்பட்டுச்சு. இன்னைக்குள்ள பிரச்சனை இல்லை. சில இடங்கள் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சான்னு கேட்டால் எல்லாரும் கை தூக்குவாங்க. கையை தூக்கலாம் என்ன நினைச்சிருவாங்க, ரெஜிஸ்டர் பண்ண நம்மளை குவாசிலேட்டுன்னு சொல்லிடுவான், ஆனால் கையை தூக்கிடுவோம். ஆனால் ரெஜிஸ்டர் செயல்படுத்தியாச்சான்னு கேட்டால் நிறைய பிரச்சனைகள் உண்டு. அதே மாதிரி எல்லாரும் பரிசாயப்பட்டிருக்கிறோமா, எல்லாரும் அபிஷேகம் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் மதிப்பு இருக்காது, தூக்கிடுங்க. எல்லாரும் பரிசாயப்படணும். ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறோம், எல்லாரும் பெற்றிருக்கிறோம் சரிதான், அதனுடைய விகிதாச்சார அளவை வச்சு செக் பண்ணி தேவனுடைய ப்ராடக்ட், ஒரிஜினல் ப்ராடக்டை பெற்றிருக்கிறோமா, டூப்ளிகேட் ப்ராடக்டை பெற்றிருக்கிறோமா, இல்லை பெறாமலே பெற்றது போல காமிச்சு. ஏன்னா இப்போ அன்னைக்கு காலத்தில் அந்நிய பாஷை பேசுறது சாத்தான் தூண்டி பேசுறான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே இல்லாமலே சும்மாவே கொஞ்சம் பேர் பேசுறாங்க. இது போக சென்னையில கிளாஸ் எடுக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுறது எப்படி எப்படி சொல்லணும், சில 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 1/2 மணி நேரம் சொல்லி முடிச்சிடும். சலவு சலவு சொல்ல சொல்லன்னு சொல்லி 3 மணி நேரம் சொல்லு. அதுக்கப்புறம் ஆண்டோட ஜோப் பண்ணாலே சலவும் தானாவே விழுவுது. ஏன்னா நாக்கு என்ன ஆயிடுச்சு, சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழ் நாக்கு வளர்க்குற மாதிரி எதையோ ஒன்று நாக்கு வச்சு பழகிட்டோம்னா 3 மணி நேரம் டெய்லி நீங்கள் சொல்லப்படாத சொல்லிட்டே இருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், தானாகவே வந்துடும். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம நல்லா இப்போ செக் பண்ணுறதுக்குள்ள காரியங்களை கவனித்து பார்ப்போம். என்னென்ன கலவைன்றத யாத்திரா 30 அதிகாரத்துக்கு வந்துருங்க. 30 அதிகாரத்தில் 22 25 வரைக்கும் நிதானமா கவனமா வாசம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகி 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும், இலவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுள். இது தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அபிஷேக தைலம். இப்போ 1 by 1 பாருங்க. அதுல முதல் நம்ம வரிசை கொஞ்சம் மாற்றி போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. முதல்ல ஒலிவ எண்ணெய். அடுத்ததாக இருக்கக்கூடிய அடுத்த விஷயம் வெள்ளை போலம். 7ஆம் ஏக்கர சோதனை வெளியிட்டிருக்கக்கூடிய வரிசை அமைப்பில் நம்ம இதை அணுகிறோம். ஏன்னா சில வசதிக்காக அவங்க தேவன் உணர்த்தினபடி அந்த வரிசையை கொடுத்துருக்காங்க, அந்த வரிசையில கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்ததா சுகந்த கருவாப்பட்டை, அடுத்தது சுகந்த வசம்பு, கடைசியா லவங்கப்பட்டை. எது எது எவ்வளவு எவ்வளவுன்னு இப்ப வரிசையா சொல்ல முடியுமா? ஒலிவ எண்ணெய் எவ்வளோ, ஒரு குடம். வெள்ளை போலம் இது எவ்வளோ, 500 சேக்கை. அடுத்ததா சுகந்த கருவாப்பட்டை 250 சேக்கை. சுகந்த வசம்பு எவ்வளோ, 250 சேக்கல். 250. அடுத்து இலவங்கப்பட்டையில் 500 சேக்கல். 500. இதுல இந்த 4 ஐட்டமும் வாசனை பொருட்கள், பல்வேறு அற்புதமான வாசனையை தரக்கூடிய பொருட்கள். இதெல்லாம் இது எல்லாத்தையும் தலையில் அப்படி போட்டோம்னா சொத்துரு கீழே விழுந்துருமே தவிர உடம்புல எல்லா இடமும் ஓடி வராது. அப்போ அந்த ஓடி வர்றதுக்காக லூப்ரிகேஷன் மற்ற எல்லா இடங்களுக்கும் உடஞ்சி ஊடுருவி உள்ளே போகணும், அப்படின்றத உள்ளே போகணும், எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வேலை ஒலிவ எண்ணெய்ட்டு இருக்கு. மற்ற 4 இன்கிரீடியன்ஸ் அதை மிக்ஸ் பண்ணுறது அவங்க அந்த மெத்தடே அதில் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. பரிமள தைலக்காரன் செய்வது போல 25ஆம் வசனத்தில் பரிமள தைலக்காரன், பெர்ஃப்யூம் மேக்கர். பெர்ஃப்யூம் மேக்கர்னா இப்பவுமே காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இடங்களும் 20 ரூபாய்க்கு கூட என்ன வந்துருச்சு, பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே இதெல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் பாருங்க எல்லாருமா யூஸ் பண்ணுறாங்க.
எல்லாம் கிடையாது. ஆனா அந்த காலம் அப்படி இல்லை. ராஜாக்கள், மகாராஜாக்கள், சக்கரவர்த்திகள் இப்படிப்பட்டவங்க தான் பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றவர்கள்லாம் அவர் நடந்து போகும்போது அந்த வாசனை என்ன செய்ய வேண்டியதான், நுகர்ந்துக்க வேண்டியமே தானே தவிர ராஜாக்கள், மகாராஜாக்கள், சக்கரவர்த்திகள் போன்றவங்க தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது தயாரிக்கிறதுக்கு விலை ரொம்ப அதிகமாக. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் மரியாதை ஊற்றினாங்க இல்லையா, அதை தயாரிக்கிறதுக்கு அந்த காலத்தில் உள்ள வரலாற்று குறிப்புகள் அடிப்படையில் பார்க்கும்போது 1,00,000 மலர்ந்த ரோஜாக்கள் தேவை. 1,00,000 மலர்ந்த ரோஜாக்கள். அதான் மகாராஜாக்கள் யூஸ் பண்றதுன்னா சாதாரண காரியம் இல்லை. 1,00,000 மலர்ந்த ரோஜாக்கள்னா அந்த அம்மாவே ரோஜா வளர்த்து தயாரிக்கிறதுனா எவ்வளோ உழைப்பை போட்டுக்கணும். 10 பூ நம்ம பறிச்சு எடுக்கலாம். ஒரு வருஷம் வளர்த்தா 100 பூ 500 பூ வைக்கலாம். 1,00,000 பூக்கள் நமக்கு வேணும்னா எவ்வளோ கஷ்டம். அதே போல அதை விலை கொடுத்து வாங்கிட்டாங்கனால நிச்சயமா அந்த காலத்துல அந்த விலைக்கு அது ரொம்ப அதிகமானது. அப்புறம் அதெல்லாம் சொன்னாங்க, இது எத்தனை வச்சா நிறைய ஏழைகளுக்கு தரித்திரத்துல நல்லா பண்ணலாமே. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏழைகள் எப்பவும் கூட தரித்திரம் இருப்பாங்க, நான் இப்பதான் இருக்கேன்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்றாரு, அன்போட ஏற்றுக்கிறார். அதுவும் அபிஷேகத்துல ஒரு பாகம். அப்படி பார்க்கும்போது இந்த நாளும் கெட்டியா இருக்கும், எல்லாருக்கும் அவைலபிள் கிடையாது. பரிமள தைலக்காரன்னு சொல்லியிருக்கிறவங்க அந்த காலத்தில் கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க. நீங்கள் இப்போ கூட ஒரு 5 தலைமுறை அல்லது 3 தலைமுறைக்குள்ள சில இந்த சேஃப்டி ஃப்ரெண்டுகள்லாம் யாராவது இருந்தாங்கன்னா கான்டாக்ட் பண்ணி அவங்க அப்பா, அவங்க தாத்தா அப்பா என்ன பண்ணிப்பாங்கன்னா பெர்ஃப்யூம் சேல் பண்ணியிருப்பாங்க. இப்பவும் சில பர்மா பஜார் அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், சில கடைகளில் ஃபுல்லாக பெர்ஃப்யூம்களை மட்டும் வச்சுருப்பாங்க. அவங்களோட தலைமுறை விசாரித்து பார்த்தோம்னா ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி தயாரிக்கிறவங்களா இருந்திருப்பாங்க. மொத்தத்துக்கு சர்ச் பண்ணால் ஒரு ஊருக்கு ஒருத்தர் தான் இருக்கு. அப்படிப்பட்ட அப்போ அப்படி ரொம்ப வெளியேறப்பட்ட அருமையான ஒரு காரியம். அந்த 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 அடிப்படையிலேயே இது செய்யப்படும். அடுத்த இதனுடைய விளக்கங்கள் நம்ம பார்க்கணும்னா எந்த விளக்கமும் எந்த இன்டர்பிரேஷனும் சாதாரணமாக எடுத்து இதுக்கு அது பொருத்தம்னு சொல்றது இல்லை. ஏன்னா இந்த பைபிள் இது யாருடைய புக்கு? சர்வ வல்லமையுடைய யெகோவா தேவனுடைய புத்தகம். அவர் அவருடைய ஊழியக்காரங்களை வச்சு இதை எழுதியிருக்காரு இல்லையா. 2 பேரு 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஒருத்தர் பேசுறதே கூட சொல்றேன் என்னன்னு தெரியாது, அதுக்கு அர்த்தம் பேசுறது தெரியும், ஆனால் அர்த்தம் தெரியாம இருக்கும். அப்ப இப்படி ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொருத்தரை வச்சு தேவன் தீர்க்க தரிசனமா பழைய காரியம் சொல்லியிருக்கார். மனிதர்களுக்கு புரியாது, தேவனால மட்டும்தான் லிங்க் பண்ண முடியும். அதான் ஏசாயா 34:16 வசனம் வரும்போது தேவனுடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவர்களில் ஜோடி இல்லாமல் இராது. எப்படி இருக்குமா, அது இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமா இருக்கு, அதனால ஜோடி இல்லாம இருக்காது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு தேவனுடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்படி அந்தந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய பரவசியா எவ்வினி காலத்தில் இருக்கக்கூடிய தேவ ஊழியர்கள் மூலமாக இதனுடைய அர்த்தங்கள் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அவங்களுக்கும் திடீர்னு ஜோமனாலே கிடைச்சிச்சுன்னு அல்ல, வேதாகமத்தை ரிசர்ச் பண்ணும்போது தேவன் அவர்களுடைய இதயத்தில் உணர்த்துதல்களை கொடுக்குறாரு, அவர்களுடைய உதவியாளர்களுடைய இதயத்தில் உணர்த்துதல்களை கொடுக்குறாரு. இவங்க எல்லாருமா சேர்ந்து ரிசர்ச் பண்ணி இதுக்குள்ள அர்த்தங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கடும் பிரயாசப்பட்டாங்க. கடைசியில் அவங்களுடைய பிரயாசத்தினுடைய முடிவா தேவன் அற்புதமான சத்தியத்தை, இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் அற்புதமா வெளியிட்டார். அது என்ன அப்படின்னு பார்க்கணும்னா இதுக்குள்ள கீ என்னதான் இருக்கும். நம்ம பைபிள் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, ஒரு ரூமை பூட்டி சாவி இன்னொரு வச்சிருவாங்க, இன்னொரு ரூமை பூட்டி அந்த ரூம்ல இருந்து இன்னொரு சாவி அங்கே வச்சிருவாங்க, அங்கிருந்து எடுத்து இன்னொரு வைப்பாங்க. இப்போ இந்த ஹாலோட சாவி எடுத்து இங்க உள்ள இருக்கு. அப்ப தேடி கஷ்டப்பட்டு எடுத்து கரெக்டான திறவுகோல் போட்டா மட்டும்தான் திறக்கும். அது பரிசுத்தாவியை பெற்ற இதுக்கு விளக்கம் கொடுக்க நம்மளுடைய அறிவில் கொடுக்கறதில்ல, தேவன் தம்முடைய குமாரன் மூலமா உணர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு. அப்போ அந்த பரிசுத்தாவிய ஊழியர்கள் கொடுத்த விளக்கத்தை கவனிப்போம். அவங்க எங்கே அவங்களுடைய ரிசர்ச் எல்லாம் மையம் கொண்டுச்சுன்னா பெசலியே. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எப்படி இருப்பான்றதை வச்சு கண்டுபிடிச்சு அபிஷேகத்தை இருக்கக்கூடிய விளக்கத்தை அவங்க கொண்டு வராங்க. 30ஆம் அதிகாரத்தில் உள்ளவருடைய விளக்கம் பைபிள் முழுசா தேடினாலும் இருக்காது. 31ஆம் அதிகாரத்தில் பெசலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டது. வாசிப்போம். பெசலியல் எப்படிப்பட்டவர், அவருக்குள்ள என்னெல்லாம் டிவைன் பிளான் இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம அந்த பாடங்களை படிக்கலாம். 31ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை வசனங்கள் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலியலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்னங்களை முத்திரைகளாக
பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இவங்களுக்கு க்ளூ என்ன கிடைக்குதுன்னா, பரிசுத்த தைலம், அபிஷேக தைலம்னா பரிசுத்த ஆவின்னு தெரிஞ்சுக்கு. இப்போ இதுல இந்த பரிசுத்த ஆவியை பத்தி எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ரிசர்ச் பண்ணும்போது அதனுடைய கீ ஓப்பன். பெசலேல் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை ஒன்றுனா பார்க்கணும்னா, பெசலேலுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, அவருடைய அப்பா, 3 பேரையும் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் டிவைன் பிளானே அங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு அவங்களுடைய பெயர்களின் மூலமா. எக்ஸாம்பிளுக்கு பெசலேல் சன் ஆஃப் யார், அவர் யூரியின் குமாரன், அவங்க அப்பா பேர் ஹர், அவங்க அப்பா பேர் ஜூடா. இந்த ஒவ்வொரு பெயருக்குள்ள அர்த்தத்திலையும் இயேசு கிறிஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா பெசலேல் யார் அடையாளப்படுத்துறாரு, ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சபை முழுவதும் கட்டுற வேலையை சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது இயேசுக்கு முன்னே 3 அந்த பெயர்கள் மூலமா இயேசுடைய வேலையே வர்ணிக்கப்படுது. கவனிப்போம். ஜூடா, அதாவது யூதா என்ற பெயருக்கு பிரைஸ், துதிக்கப்படத்தக்கவர் என்று அர்த்தம். அப்படின்னா இயேசு ப்ரீ ஹியூமன், மானிடராவதற்கு முன்ன இருந்த நிலைமையில எல்லாராலும் கனப்படுத்தத்தக்கவராகவும் எல்லாராலும் துதிக்கப்படத்தக்கவராகவும் இருந்தார் அப்படின்ற சத்தியம் பதிவு செய்யப்படுகிறார். பெசலேல்ன்ற வேலை எவ்வளவு முக்கியம் இருக்கும். அவங்களுடைய அப்பாவுக்கு அப்பா வரைக்கும் பல்வேறு தாற்பயங்கள் இருக்குப்பாங்க. அடுத்ததா அப்படி எல்லா கணத்துக்கும் தகுதியா துதிக்கப்படத்தக்கவரா அவர் எங்க இருக்கார், பிதாவுக்கு அடுத்த நிலையில் அவர் இருந்தார். இப்போ அவங்க அதுக்கு அடுத்து ஹூ, HUR, இந்த வேர்டுக்கு பாதாளம், கிரேவ் என்று அர்த்தம். அப்படி இருக்கும். எவ்வளவு உயரத்துல துதிக்கப்படத்தக்கவரா இருந்த இயேசு கிறிஸ்து ப்ரீ ஹியூமன்ல, மானிடருக்கு முன்பு துதிக்கப்படத்தக்கவரா, எல்லா தூதருக்கு மேலான மேல அற்புதமான இருந்தாரு. அதுவும் தூதர்களுக்கு அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கு, பிரதான தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவர் எப்படியாரு பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுகிறார். வசனம் சொல்லப்படுது, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அது HUR அப்படின்ற அந்த பெயர்ல கிரேவ், பாதாளம், அதனுடைய அர்த்தத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இயேசு தன் உயர்ந்த ஸ்தானத்தில் துதிக்கப்பட்ட நிலைமையை விட்டு பாதாள பரியந்தம், மரண பரியந்தம் தாழ்த்தினார். அடுத்து யூரி என்கிற வார்த்தைக்கு லைட், பிரகாசம் என்று அர்த்தம். அப்படின்னா பூமியின் ஒளியாக இயேசு கிறிஸ்து ஆனார். அவர் தம்மை தாமே தாழ்த்தின நிமித்தம் அனைவருக்கும் சகலருக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினார் என்ற சத்தியம் அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு. அதன் மூலமாக அனைவருக்கும் வெளிச்சமாக, ஒளியாக அவர் இருந்தார். இப்ப பெசலேல் அப்படின்ற வார்த்தைக்குள்ள அர்த்தம் ஷேடோ ஆஃப் த அல்மைட்டி, அதாவது சர்வ வல்லவரின் நிழல், சர்வ வல்லவரின் நிழல் என்று அங்க சொல்லப்படுகிறார். யாரெல்லாம் தேவனுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு சர்வவல்லவருடைய நிழலாக அவர் செயல்பட்டு. இப்போ இந்த பெசலேலுடைய ஃபாதர், கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் ஃபாதர் வரைக்கும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சம்பந்தப்பட்ட அநேக விஷயங்கள் அதில் பதிவு இருக்கு. மற்றொரு சமயத்தில் இந்த பெயர்கள் பற்றி ஆராய்ச்சியில் தீவிரமாக அதை பார்க்கலாம். இப்போ நம்ம நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். இந்த பெசலேலை என்ன பர்பஸுக்கு அவர் யூஸ் பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். அது 3 to 5 வரைக்கும் உள்ள வசனங்களை மறுபடி கவனமாக வாசிக்கும். வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அந்த பெசலேல் என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறாருன்னா, தங்கம், பொன் சம்பந்தப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வேலைகள் அங்கே வரிசைப்படுத்தப்படுது. பிற்பாடு அந்த ஸ்தானத்தில் இருந்து செய்த ஊழியர்களுடைய வேலைகள் வரிசைப்படுத்தப்படுது. பொன்னில் டிவைன் நேச்சர் சம்பந்தப்பட்ட ஊழியங்கள். 2வது சில்வர், வெள்ளியில் செய்யப்படக்கூடிய ஊழியம். அது ஸ்பிரிட் நேச்சர், கிரேட் கம்பெனி, திரள் கூட்டத்தார் சம்பந்தப்பட்ட ஊழியங்கள். நான் வெள்ளின்றது பல்வேறு இடங்களில் திரள் கூட்ட அங்கத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து பிரான்ஸ், வெண்கலம், பூரண மனுஷீகம் சம்பந்தப்பட்ட ஊழியங்கள். இது எல்லாம் அந்த பெசலேல் மூலமா எல்லாருக்கும் செய்யப்படுது. அப்போ மனுக்குலத்தில் பல்வேறு வர்க்கங்கள் பிரிக்கப்படுது. சிலர் தெய்வீக நேச்சருக்கு பிரிக்கப்படுறாங்க, சிலர் ஆவிக்குரிய ஜீவிகளுக்கு பிரிக்கப்படுறாங்க, பெரும்பான்மையோர் பூர்ண மனுஷனாவதற்காக பிரித்து எடுக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, வேறு சில எழுதுகிற வேலை நடக்குது. கட்டிங் ஆஃப் ஸ்டோன்ஸ், ரத்தின வெட்டாக வெட்டுதல்.
கட்டிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் அப்படின்னா பாலிஷிங் த ஜுவல்ஸ் அர்த்தம். ரத்தினங்களை வெட்டி மெருகேற்றுதல் அப்படின்னு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை மெருகேற்றுவது. அது மட்டும் இல்ல, இந்த கார்விங் ஆஃப் டிம்பர் அதை மரத்தில் பதிக்கிறதுன்னு இருக்கும். முத்திரை வெட்டாத வெட்டி பதிக்கிறதுக்கும் மரத்தில் சித்திர வேலை செய்வதற்கும் மரம் விழுந்து போன மனுஷீகத்தை குறித்து காட்டுகிறது. ஃபாலன் ரேஸ் அவங்கள நடக்கக்கூடிய வேலையை குறித்து. அப்போ பெஸ்லேயே செய்கிற வேலை தெய்வீக சுண்ணாபத்தை உருவாக்குற வேலையும் செய்யணும். சிறுமண இடத்துல உருவாக்குற வேலை, தெருவுக்கூட்ட இடத்துல உருவாக்குற வேலை, அது மட்டும் இல்லை வாலிபர் சாசியில் உருவாக்குற வேலைகள்லாம் உயிர்த்தெழுத டிவைன் நேச்சருக்கு இல்லை. வாலிபர் சாசி எதுக்கு வருவாங்க? பூர்ண மனுஷியத்துக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லை, யாருக்கு தான் வேலை செய்கிறாங்க? விழுந்து போன அபூர்ணமான இந்த மனிதர்களை செதுக்கி எடுக்கிற வேலை. இதெல்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட வேலையை செய்வதற்கு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். எதன் மூலமாக? பரிசுத்த ஆவியின் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த வரிசையை பார்க்கலாம். அவருக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்றத சொல்லுங்க. அதுல ஒன்று, இந்த ஒலிவ எண்ணெய் மிக்சிங்காக யூஸ் பண்றது. அது சமமாக கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். இதோட முக்கியமானது வந்து பாருங்க, இந்த வெள்ளை கோலம் அப்படிங்கிறது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஞானத்தை குறித்து காட்டுகிறது. அதுக்கு அடுத்தபடியா அதில் இருக்கக்கூடியது சுகந்த கருவாப்பட்டை. இது அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிந்து கொள்ளுதல், உணர்தல் போன்ற காரியங்களை குறிக்கிறது. சுகந்த வசம்பு அறிவை குறித்து காட்டுகிறது, அறிவு, நாலேஜ். நான்காவது லவங்கப்பட்டை வேலைத்திறன், ஒர்க்மேன்ஷிப் அப்படின்னா வேலைத்திறன், திறமை, ஒரு வேலை செய்வதற்கான திறமையை குறித்து காட்டுது. இது பெஸ்லேயருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளும் அழகா சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ஒன்று, சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு வேலைத்திறன், ஒர்க்மேன்ஷிப் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, வேண்டிய ஞானம், புத்தி. புத்தின்றது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்லப்பட்டிருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இங்கே தமிழில் மொழிபெயர்க்கும் போது புத்தின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. சரியான கருத்து புரிந்து கொள்ளுதல். அறிவு, இதெல்லாம் சொல்லப்படும். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இரண்டு ஆதாரங்கள் கொண்டு பார்க்கணும். இரண்டாவது ஆதாரமா நம்ம பார்க்கக்கூடியது பெஸ்லேயர் சம்பந்தப்பட்ட பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தபடி ஆதாரமா பார்க்கக்கூடியது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் வெள்ளனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இதுல ஒரே ஒரு இந்த வேலை திறன் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல மட்டும் கூடுதலான ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை திறனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தேவன் 2 வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. கவனிச்சுக்கிறதையும் ஆங்கிலத்தில் வாசிங்கன்னா எந்த கூட வாசிங்க. கவுன்சல் அண்ட் மைட் அப்படின்றது எக்ஸ்ட்ரா வாசிக்கணும். கவுன்சல் அண்ட் மைட், மற்ற எல்லாமே சேம் தான். ஞானத்துக்கு ஞானம், ஞானத்தையும் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு? உணர்வையும். உணர்வுன்றது அண்டர்ஸ்டாண்டிங். ஞானம், உணர்வு, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுதல். ஆங்கிலத்தில் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, தமிழ்ல உணர்வு மொழிபெயர்த்துக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து அறிவும் இருக்கு. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு வந்துச்சா. அடுத்து ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும். ஆலோசனை பெலன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆலோசனை பெலன். இங்க வேலை திறன் இருக்கு, திறமைன்னு பெசலேயர்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அதே இங்க எப்படி இருக்கு? ஆலோசனை பெலன். அடுத்து அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இப்போ இந்த பரிசுத்தாவியில் இருக்கக்கூடிய இன்கிரியன்ஸ், அதில் இருக்கக்கூடிய கலவை என்னன்றது நமக்கு இப்போ தெரியும். கத்திரியாக அவர் மேலே இருக்கும் அப்படின்னா என்னென்ன இருக்கும், என்ன விகிதாச்சாரம் இருக்கணும், எது கூட இருக்கணும், எது குறையா இருக்கணும், எந்த அளவில் இருக்கணும்ன்றத இங்கே சொல்லப்படுது. அப்போ நம்ம பெஸ்லேயருடைய வேலையில ஞானம், அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிந்து கொள்ளுதல், அறிவு, வேலைத்திறன் இருக்கு. அதே விஷயத்தை ஏசாயா 11:2 பரிசுத்தாவியை என்னன்னு விளக்கும் போது ஞானம், உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல், அதையும் புரிந்து கொள்ளுதல் தமிழில் உணர்வுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அறிவு,
கவுன்சில் அண்ட் மைண்ட், ஆலோசனை பலன். இந்த வேலைத்திறனை ரெண்டா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கம்ப்ளீட்டா பைபிள்ல பரிசுத்தாவினா என்னன்றது விளக்குறதுக்கு, அல்லது அதுல இருக்கக்கூடிய கலவை என்ன. இப்போ ஒரு காம்ப்ளான் வாங்குறோம், ஒரு ஹார்லிக்ஸ் வாங்குறோம்னா அதுல என்ன போட்டிருக்கும்? இன்கிரீடியன்ஸ், அதுல என்னென்ன இருக்கு, என்னெல்லாம் உள்ள சேர்த்துருக்கோம், எதை வச்சு நம்ம இதை தயாரிச்சிருக்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு காம்ப்ளான் பாட்டிலும் இருக்கும், எந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலும் பின்னாடி கண்டிப்பா போட்டிருக்கும். நம்ம வாங்குற எந்த பொருட்கள்லையும் பின்னாடி அதுல என்ன கலவை இருக்குன்றத போட்டிருக்கோம். அதே போலதான் என்ன கலவையில பரிசுத்தாவி நமக்கு கொடுக்குறாருன்றத தேவன் 2-3 இடங்கள்ல பதிவு செய்து நமக்கு கொடுக்குறாரு. இது மூலமா ஒரிஜினலா டூப்ளிகேட்டா, பிரச்சனைக்குரியதா பிரச்சனை இல்லாததா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்ப நம்ம வரிசைப்படியே பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு நம்ம படிக்கிறோம், முதலே படித்தோம். நம்ம பார்க்குற வசனங்களே நிறைய உண்டு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆனால் ஆங்கிலத்தில் அங்கே எப்படி இருக்குன்னா நாலேஜ்ன்ற யூஸ் பண்ணப்படும். கர்த்தருக்கு பயப்படுதல் அறிவின் ஆரம்பம். ஏன்னா ஞானம்ன்றது முதல்ல கொடுக்குற ஒரு விஷயம் இல்லை. பரிசுத்தாவியுடைய லிஸ்ட்ல நீங்க அந்த பைபிளுக்கு கூடிய வரிசையை நம்ம இப்போ வரிசையை மாற்றி போட்டு விளக்கம் கொடுக்குறோம். அதை வச்சு நம்ம விளக்கத்துக்கு புரிஞ்சிருக்கோம். ஏன்னா 500 மேலையும் கீழையும் பிரிச்சிருக்காங்க. இந்த 500 சேர்க்கைங்கிறத மேலையும் கீழையும் பிரிக்கணுன்றதுக்காக பிரிச்சு போட்டிருக்காங்க. பைபிளுக்கு கூடிய வரிசையை நம்ம பார்க்கும்போது முதல்ல முன்ன வரக்கூடிய முதல் காரியமா இருக்கிறது அறிவு. நீதிமொழிகள் 1:7 வாசிங்க. The fear of God is the beginning of knowledge. தேவனுக்கு பயபக்தியா இருப்பது அறிவை கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அறிவின் ஆரம்பம். சரியான மொழிபெயர்ப்பு எப்படி? அறிவின் ஆரம்பம். இப்போ நம்ம இதுல இந்த விகிதாச்சாரத்தை வச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்க உள்ள விஷயங்களை வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். முதல்ல அறிவு. இதுல நம்ம முதல்ல எடுத்து பார்க்க வேண்டியது அறிவு. அறிவு என்ன நம்ம பார்த்துருக்கோம் இங்க? சுகந்த வசம்பு. அது எவ்வளவு கொடுக்கப்படுது? 250 சேக்கை. அறிவு 250 சேக்கை. ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஞானம் எவ்வளவு இருக்கு? ஞானம் 500 சேக்கை இருக்கு. அப்ப கம்பேரிட்டிவ்லி தேவனுடைய பார்வையில அந்த ஞானம்ன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, கொஞ்சம் கூட இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. அந்த ஞானத்தை விட எது கம்மியா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு? ஞானத்தை விட அறிவு கம்மியா இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும் பாயிண்ட். அறிவு இல்லாம இருக்கணும்னு அவர் விரும்பல. ஆனா அந்த அறிவு ஞானத்தை விடவும், வேலை திறனை விடவும், ஒர்க்மேன்ஷிப் அதை விடவும் கம்மியா இருக்கணும். எது எதுதான் சமமா இருக்கு? அறிவும் புரிந்து கொள்ளுதலும். அறிவும் புரிந்து கொள்ளுதல் சமம். அதாவது சுகந்த வசமும் சுகந்த கருவாப்பட்டையும் எப்படி இருக்கு? சம அளவா இருக்கு. அப்ப ஒரு மனுஷனுக்கு அறிவு எவ்வளவு இருக்கோ அதுக்கு நிகர அளவு என்ன இருக்கணும்? புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். புரிந்து கொள்ளுதல் கூட இருந்தாலும் கேடு, குறையா இருந்தாலும் கேடு. இப்ப புரிஞ்சுனா தெரியும். அப்ப ஒருத்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பரிசாயம் பெற்றவர் வரும்போது அவர்கிட்ட முதல் இன்கிரீடியன்ட்டா பார்க்க வேண்டிய விஷயம் அறிவு. அறிவும் புரிந்து கொள்ளுதலுக்கும் நிறைய வித்தியாசம் வரும். இப்ப நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். சோப் பவுடர் எல்லாமே போட்டு துணி துவைக்கணும்னா சும்மா துவைச்சா என்ன செய்யாது? அழுக்கு போகாது. அப்படிதானே? சும்மா துவைச்சா அழுக்கு போகாது. அதனால அது இது ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இதுலையும் பாருங்க, பல பேருக்கு வந்து கரை நல்லதுதான் அப்படிங்கிறான். கவனிச்சிங்களா? ஆனா எல்லாருக்கும் தெரியும், என்கிட்ட 10 சட்டை கரை பிடிச்சிருக்கு, அந்த பவுடர் போட்டு 10 நேரம் ட்ரை பண்ணியிருக்கோம், போகவே போகாது. நம்ம எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? கரை நல்லது வச்சுக்கப்பான்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அதனால தாற்பயம் என்னன்னா அது போகாது. இதை போட்டா போகாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம அதை வாங்குவோம், அதை பார்க்குறோம், அதை ரசிக்கிறோம். சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் அதை நடந்துக்கிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒரு கம்பெனிக்காரன் ஒருத்தர் இருக்கு, ஒரு கம்பெனிக்காரன் இருக்கு. என்ன பண்றான்? 10 நாள்ல சிகப்படுது. எந்த யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்? இதை பூரா இந்தியாக்காரங்கிட்ட சொல்லிட்டு 10 நாள் சேலஞ்ச் அப்படி எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அறிவு இருக்கு. இந்த ஸ்கின்ல என்ன பண்ணாலும் என்ன பண்ணி அழுக்க நீக்க முடியுமே தவிர இதை என்ன செய்ய முடியாது. பைபிள் என்ன சொல்லுது? சிலிங்கின் புள்ளியை
மாற்றக்கூடுமோ, மற்ற இன்னும் நிறத்தை மாற்ற முடியுமா கேட்கும்போது முடியாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. பைபிளே முடியாதுன்னு சொன்னது இப்போ பூமி முழுவதும் என்ன சொல்லிட்டு இருக்கான், 10 நாள் சேலஞ்ச், நீங்க வரீங்களா நீங்க வரீங்களான்னு கூப்பிட்டு இருக்கான். எல்லாருக்கும் தெரியும் முடியாது. ஆனால் மூட்டை மூட்டையா எங்கே தான் விற்குது? நம்ம கொஞ்சம் கருப்பாக இருக்கணும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவ்வளோ ஒரு வீட்டில் என்ன இருக்கு, இப்போ டியூபாக வாங்கிக்கணும். அப்போ இவங்க நினைக்கிறாங்கன்னா அறிவு இருக்கு, புரிந்து கொள்ளுதல் மந்தமா இருக்கு. உலகம் பூரா அவங்க அறிவுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது போட்டால் கலராக போகிறது இல்லை, இது போட்டால் துணி அப்படி திடீர்னு வெள்ளையாக போகிறது இல்லை. உள்ள முக்கிட்டு அவங்க எடுக்கிறாங்களே அதுவே வேற துணி தான். ஒரு சட்டையில் கலர் மாதிரி காமிச்சு உள்ள முக்கிட்டு திரும்ப எடுக்கும்போது வேற துணி தான், அது எடிட் பண்ணி எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கும்போது எடிட் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அறிவு என்ன செய்தாரு, நமக்கு சுட்டி காட்டுது. ஆனால் அதை சிந்திச்சு புரிஞ்சு அதை புரிந்து கொள்வதனுடைய அளவு சரியா இல்லாததுனால அதையே நம்ம வாங்குறோம். உண்மையில அறிவு இல்லாம அதை வாங்குவானா? வாங்க முடியுமா? அது போகவே போக தெரிஞ்சு வாங்கினா நம்மளை போல ஏமாளி யாராவது இருக்காங்களா? இல்லை. இதுதான் இந்த புரிந்து கொள்ளுதல் பிரச்சனையா இருக்கும்போது தான் எல்லா தப்பிலும் நடக்கும். சீட்டு கம்பெனி தொடங்குவாங்க, இதை நீங்க போட்டீங்கன்னா 3 வருஷத்துல டபுள் ஆயிடும். கவர்மெண்ட்ல ஸ்கீமுக்கு போனால் 10 வருஷத்துல டபுள் ஆகுது. இவன்கிட்ட போனால் 3 வருஷம் மக்கள் பார்ப்பாங்க. நம்ம பாட்டுக்கு போய் போட்டுருவோம், யாருக்கும் சொல்லாம கொண்டு போட்டுருவோம். ஒரு 10 லட்சம் போட்டோம்னா 10 வருஷம் கழிச்சு 20 லட்சம் ஆகும். ஆனால் இவன்கிட்ட 3 வருஷத்துல ஆகும். அப்போ இவன்கிட்ட கொண்டு போட்டுன்னு போடுவான். அவன் 1 வருஷம் தான் இருக்கவே செய்வான், 2வது வருஷம் ஊரை காலி பண்ணிட்டு போயிடும். இப்படி ஓடி போனாங்கன்ற நியூஸ் ஊர் பூரா இருக்கு. ஆனால் இன்னைக்கு சீட்டு கம்பெனி இயங்கிக்கிட்டு இருக்குதா இல்லையா? என்கிட்ட சீட்டு கட்டுங்கன்னு சொல்லி அட்வைஸ் வருதா வரலையா? அறிவு இருக்கும், சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால, புரிந்து கொள்ளுதல் கம்மியாக இருக்கிறதுனால ஏமாந்துட்டே இருக்காங்க. வேற எதுவுமே வேண்டாம். அறிவு இருந்து, அதாவது சுகந்த கருவாப்பட்டுன்றது 250 அளவு நமக்கு இருக்கு. ஆனால் நம்மளே புரிந்து கொள்ளுதலை எவ்வளோ இழந்திருக்கோன்றதுக்கு எக்ஸாம்பிள் இந்த பாட்டு தாள் தான். இந்த பாட்டு புஸ்தகத்தும் இதனுடைய முக்கியத்துவத்தை உலகம் முழுவதும் இழந்திருக்கு. உண்மையா இல்லையா? இங்க நம்மள எத்தனை பேர் இந்த பாட்டு புதுக்கு எதுக்கு நினைக்கிறோம்? யோசிங்க. இது பாட்டுன்றது உள்ள அருமையான சத்தியங்கள் இருக்கு. பேர் கிறிஸ்தவங்க இருக்கிற மாதிரி இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் தகுந்தி இருக்கு. உண்மைதான். ஆனா நாம இதை எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நினைக்கிறோம். யாரை வேணா கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஒரு பிரசங்க கேட்டு டயர்டா இருக்கும்போது ரிலாக்ஸ் பண்றதுக்காக பாடுறது என்னது? ஒரு பாட்டு. உட்கார்ந்தே இருந்தோம், இடுப்பு வலிக்குது, எந்திரிச்சுன்னு பாடும்போது ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைக்குது. அப்போ ரிலாக்ஸேஷனுக்காகவும் அந்த சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றுறதுக்காக உள்ளது. இன்னும் சில இடங்கள்ல பிரதர்ஸ்லாம் வந்து உட்காந்துட்டா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பேசுறது பாடத்துக்கு நம்ம போறோம்னு மனநிலையை கொண்டு வர்றதுக்கு நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த மனநிலையை கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இந்த பாட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பைபிள் முழுவதும் தாவீது எழுதுனதும் படித்ததும் வேத புத்தகத்தில் சொல்ற அத்தனை பாடல்களும் எதுக்குன்னு படிச்சு எதுக்குன்னு புரிஞ்சோம்னா அறிவு நமக்கு தெரியுது. இது ரொம்ப முக்கியமானது. உள்ள முக்கியமான தத்துவங்கள் இருக்கு, முக்கியமான தாற்பயம் இருக்கு. ஆனா புரிந்து கொள்ளுதல் வேலை செய்யாதனால இது இருக்கிறதுலே கேவலமான நிலைமைக்கு போயிருக்கு. இது எதுக்காக உபயோகிக்கப்பட்டிருக்குன்னா, டேலண்ட் நிறைந்த சகோதரர்கள் வசனங்களை வச்சு தியானிப்பாங்க. பைபிள்ல முக்கியமான விஷயம் என்னது? 2 காரியத்தை தேவன் எப்பவுமே செய்ய சொல்லியிருக்காரு. சத்தியத்தை படிங்க, சத்தியத்தை தியானிங்க. சமயம் கிடைக்கும் யாருக்காவது அறிவிக்கணும். யாருக்காவது அறிவிக்கணும்னா நல்லா படிச்சிருக்கணும், நல்லா தியானிச்சிருக்கணும். இப்போ நம்ம வண்டியில் ஏறி பார்க்கணும், ஜோம் பண்ணும்போது பிரயாணம் சம்பந்தமா 50லேருந்து 100 வருஷம் ஞாபகத்துக்கு வரும். பிரசங்கம் பண்ண போறோம், தலைப்பு 50லேருந்து 100 வருஷம் ஞாபகம் வரும். அப்படியே ஓட்டி பார்க்கலாம். இது இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற சில சாக்கியங்கள். இப்போ மருத்துவர் எங்கேன்னு கேட்டால் அந்த ஊழியத்தில் இருக்கக்கூடிய பிரதர்ஸ் யாரை எழுப்பி கேட்டாலும் மனமனத்தில் வந்து ஏன் புதுசாக வரக்கூடிய பிரதர்ஸ் கூட ஊழியத்தில் இருந்தால் தானா அந்த ஆவி இருக்கும். ஒரு 20 வருஷம் மருத்துவர் எங்களை பற்றி வரும், யாரை வேணா கேட்கலாம். அங்கே இருக்கக்கூடிய புதுசு ரொம்ப ரீசெண்டாக வந்து 6 மாதம் 1 வருஷத்துக்கு கேட்டால் கூட குறைஞ்சது 50 வருஷம் சாதாரணமாக சொல்லலாம். ஏன்னா அதை நம்ம ஊழியத்தில் மெடிடேட் பண்ணி ஊழியம் பண்ணும்போது மெடிடேட் பண்ணிடுறோம். அப்படியே ஊழியத்தில் அது இருக்கிறனால அது மனசில் நின்றது. சரிதானா? இப்படிலாம் செய்ய வாய்ப்புள்ள அப்படிப்பட்டவங்களுக்காக ரொம்ப முக்கியமாக பரிசுத்தவான்களால் தயாரிக்கப்பட்ட அற்புதமான ஒரு புத்தகம் தான் பாட்டு புத்தகம். அதுவும் வாக்கு தத்தத்தை எப்போ ஞாபகம் கொள்ளணும்? ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? வாக்கு தத்தங்களை தியானிக்கணும். தியானிச்சு அந்த பிரச்சனையில நமக்கு கிடைக்கும். எத்தனை பேருக்கு பிரச்சனை வரும்போது வாக்கு தத்தத்தை தியானிச்சிருக்கோம்? பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லா வசனமும் மறந்து போயிடும். அபூர்ணமான எல்லா மனுஷனுக்கும் இயல்புல இருக்கிறது தான். அப்ப அப்படி ஆனால் லீடர்ஸ் அவங்க அப்படி இருக்கக்கூடாது. தாழ்வுகளை பெற்றவர்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடலாம். அப்போ என்கிட்ட தாழ்வு குறைவா இருக்கு, என்ன செய்யலாம்? இப்போ எனக்கு வாக்கு தத்துவம் திடீர்னு ஞாபகத்துக்கு வராது, என்ன செய்யலாம்? மெடிடேட் பண்ண முடியாது, என்ன செய்யலாம்?
இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் கூட நான் ஜெபத்தை பண்றதுக்கு ஜெபம் பண்ண சொன்னா இப்போ ஒருத்தர் ஜெபம் பண்ண சொன்னா என்ன சொல்லணும்? ஆண்டவரே உங்க பிரியமான போய் நடக்க ஜெபிக்கிறேன், வேற ராஜ்யத்துக்கு வந்து சேர ஜெபிக்கிறேன், வேற எல்லா காரியம் விமர்சனத்துக்கு முடிய செய்ய ஜெபிக்கிறேன், வேற இப்படி ஜெபம் பண்ணி மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணா 3 நிமிஷம் இல்லை 30 செகண்டுக்கு மேலேயே நமக்கு ஜெபிக்கிறதுக்கு மேட்ரு கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. வேற என்னதான் கேட்க? அன்றைய படிச்சா அறிவு தாரும், நல்ல பாடம் படிக்கிறதுக்கு அறிவு தாரும், அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு அறிவு தாரும், வேற 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 ஒன்றும் முடியாது. இன்னைக்கு கேட்ட திரும்ப நாளை கேட்க முடியுமான்னு முடியாது. அப்போ பெர்ஃபெக்டா ஜெபம் பண்றதுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குனு வாக்குத்தத்தங்களை நினைவுக்கு கொண்டு வர்றதுக்கும் தேவை ஏற்படும் போதெல்லாம் மெடிடேட் பண்றதுக்கும் அற்புத கருவி தான் இந்த பாட்டு புஸ்தகம். அறிவு ரீதியா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனா புரிந்து கொள்வதனால எல்லாருமே மறந்த விஷயம் தான் இது. புரியுதா? இப்ப அறிவுக்கும் புரிந்து கொள்வதற்கு வித்தியாசம் தெரியுதா? இப்ப யாராவது எனக்கு 50 வருஷம் வருஷத்துக்கு ஒரே பாடத்தோட சொல்றதுக்கெல்லாம் கஷ்டப்படலாம். ஆனா 50 பாட்டு பாடுங்கன்னு சொன்னா உங்களால முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. நல்லா முடியும். ஏன் முடியும்? யோசிச்சு பாருங்க. மூளையோட டிசைன் இதை கண்டுபிடிச்சு தான் இதை தயாரிச்சா. அதாவது வசனத்தை கூட என்னால் 50 வருஷம் சொல்ல முடியல, எனக்கு அந்த அறிவு இல்லை தான். என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த தாளங்கள் கம்மியா இருக்கு, வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷார்ட்கட் ஒன்று இருக்கு. ஆனால் இதே பிடிச்சிட்டு இருக்காது. ஆனால் இது தியானத்துக்கு அற்புதமான வழி. ஜெபிப்பது இருக்கு. நீங்க பாருங்க, ஜெபத்துக்கு கேள்வி ஒரு பாட்டு இருக்கு. அறிவு ரீதியாக நம்ம எத்தனையோ நேரம் அதை கிராஸ் பண்ணியிருப்போம். அது எவ்வளவு அழகான ஜெபம் இருக்கு பாருங்களேன். ஊக்கத்துடனே ஓர் முகமாய், இதெல்லாம் நமக்கு வராது. தாவீதே என்ன சொல்றாரு? என் கவனத்தை ஒருமுகப்படுத்தும் வசனத்தில் ஜெபிக்க கேட்கிறாரா? அதுதான் ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லா நோக்கங்களையும் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். எப்படி ஒரு ஜெபமா இல்லையாது? ஆனா இன்னைக்கு எப்படி இந்த ஜெபமா படிச்சிருக்கோமா, பாட்டா படிச்சிருக்கோமா? மனப்பாடம் பண்ணி அதான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். நமக்கு இது அறிவுல தெரியும், புரிந்து கொள்வதெல்லாம் கடைசி வரைக்கும் தெரியாத போன ஒரு காரியமே. இப்ப அடுத்த ஜெபம், ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு. எவ்வளவு அற்புதமான ஒரு ஜெபம் பாருங்க. இப்படி நம்ம வீட்டில் கூட ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்றது பரிசுத்த சரணங்களை கட்டிட்டு உட்கார்ந்தா கூட இதை ஜெபம். ஆனா இந்த பாட்டை கருத்தோடு பாடுவேன்னு சொல்லி புரிந்து கொண்டு நம்ம பண்ணுனா அது பேரு ஜெபம். பரிசுத்தவான் தயாரிச்சது அதுக்கு தான். ஏசு பாடுவது அதுக்கு தான். இந்த சோதனை பாட்டை பாடி பிரிந்து சென்றார்கள். எல்லாருக்கும் பைபிள் ஃபுல்லாக சொல்றது அதுக்கு தான். இன்னும் பாருங்க, இப்போ இந்த வாக்குத்தத்தம் பற்றி படிக்கும்போது இருந்தோம்னா நிறைய எல்லாமே வாக்குத்தத்தத்தை என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், என் இயேசுவை, நீல அகல உயரம் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் இதெல்லாம் ஒரு பிரசங்கம் பண்ணா கேட்போம். நம்மளே பாருங்கன்னா கூட மூளைக்குள்ள புரிந்து கொள்ளாம அறிவின் அடிப்படையில் மட்டும் பாருவோம். அப்ப 250 சேக்கல் அறிவை பெற்றிருக்கோம். சொல்றதா இருந்தால் என்ன பெற்றிருக்கோம்? சுகந்த அசம்ப பெற்றிருந்தவர். ஆனா எதை பெறாம விட்டுட்டோம்? சுகந்த கருவாப்பட்டையை கவனிக்க விட்டுட்டோம். வாக்குத்தத்தங்கள் இருக்கும், நிறைய நிறைய வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் என்ன செய்யலாம் பாருங்க. எல்லா பாட்டையும் எடுத்து ரிசர்ச் பண்ணீங்கன்னா இந்த யெகோவா என்ன மெய்ப்பண்ணணும் பாருங்க. அது அழகான வாக்குத்தத்தம். சாநிழல் பள்ள திறங்கிடணும், சற்று தீங்கு கண்டு அஞ்சேன், ஏன் வானவரன் என்னோடு இருப்பார். எப்படி ஒரு வாக்குத்தத்தம். ஆனா இதெல்லாம் ராகத்தோட பாடிட்டு விட்டுருவோம். என்ன இதில் மாட்டிக்கிட்டாங்க? எப்ப மாறுச்சுன்னா கரெக்டா பியானோ போன்ற பெரிய பெரிய கருவிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் யூரோப் மற்ற இடங்கள்ல யார் 200 பேர் பிளே பண்றது, 500 பேர் பாட்டு பாடுறதுன்னு சொல்லி அதுதான் பெரிய சபைன்னு பாடுறதுலையும் மியூசிக்லையும் கவனம். அது நல்ல விஷயம். தாவீது மியூசிக் மட்டும் தான் பாடுறது, நல்ல விஷயம் தான். ஆனா கருத்தோட பாடிட்டா பிரச்சனை இல்லை, கவனத்தை விட்டுட்டு பாடிட்டா என்ன ஆயிடுச்சு? அது யார் பெரிய பாட்டு எவ்வளவு நாள் படிச்சது வேஸ்ட். அடுத்து பாருங்க, வாக்குத்தத்தத்தை வேற எப்படியுமே நினைப்போம். சும்மா போய் பண்ணோம்னா உன் பக்கத்தில் 1000 பேர் வளர்ந்து 10,000 பேர் விழாதுன்னு சொல்லி நம்ம ஞாபகப்படுத்தினா கூட அது கொளித்தல்ல தான். கொளித்தல் நடக்கும். அது டைப் பண்ணிட்டு நமக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ உண்மையிலே வாக்குத்தத்தை நல்லா வர்றதுக்கு சரியா அறிவோட புரிந்து கொள்வதை யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, பகைவருக்கு எதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்று ஏற்படுத்தி சுக தைலம் கொண்டேன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்வார். எப்படி ஒரு வாக்கு இருக்கும். பகைவருக்கு முன்னாடி இப்ப நம்ம வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பந்தி உட்கார வச்சிருக்காரு. எல்லா பகைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன நடக்குதுன்னு புரியாது. தலையில அபிஷேகம் பண்ணது இன்னும் புரியாது. அப்போ அப்படி வச்சிருக்காரு. நமக்கு மட்டும் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்துருக்காரு, நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம புரியுறதுக்காக புரியுதா? அறிவுக்கும் புரிந்து கொள்வதிலையும் சின்ன மிஸ்டேக் பண்ணோம்னா நம்ம இந்த பாட்டு புக்கையே நம்மளே என்ன செஞ்சிருக்கோம்? அபியூஸ், தகாத உபயோகம் தான் உபயோகிச்சிருக்கோம். அப்ப பரிசாவி இருந்துச்சுன்னா ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இப்ப சத்தத்தோடு பாடுவேன் மட்டும்தான் இருக்கு.
அப்ப இனி அறிவையும் புரிந்து கொள்வதையும் யூஸ் பண்ணும். இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி எல்லா விஷயங்களும் ட்ரூத் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இதில் பொருந்தும். நிறைய காரியங்கள் எக்ஸாம்பிள் உண்டு. டைம் ஆயிடுச்சு, நம்ம சொல்லிடுறோம். இது இந்த எக்ஸாம்பிள் அறிவுக்கு சம்பந்தமாக புரிந்து கொள்ள சொன்னா புரியுது இல்லையா? ரைட், இது புரிஞ்சுனா போதும். இன்னொரு எக்ஸாம்பிள் சிம்பிளா புரியுறதுக்கு சொல்றேன். இப்ப அறிவு, நம்ம பைபிள் படிச்ச உடனே அறிவு என்ன சொல்லுதுன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நேசிக்கிறார். இப்ப அறிவு என்ன சொல்லுது? பைபிள படிச்ச மூலம் அறிவு மூலம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நேசிக்கிறார். இப்ப நம்ம அவன் அப்படி ஒரு செய்தி தான் நினைச்சு விட்டுட்டோம்னா போச்சு. நம்ம அடுத்து எதை யூஸ் பண்ணணும்? கூட சுகந்த கருவாப்பட்டை அண்டர்ஸ்டாண்டிங்கை யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங்கை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்லுது? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? ஒரே பேரான குமாரன் ஒருத்தர் இருக்காரு, தேவன் அவரை நேசிக்கிறாரு அப்படின்றத நல்லா சிந்திச்சோம்னா, அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா பெறதுக்கு அறிவை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு பாண்டரிங் சிந்திக்கணும். ஒரு சென்டென்ஸ் எடுத்தாலும் சிந்திக்கணும். சும்மா சிந்திக்கணும். அப்ப சிந்திக்கலாம் புரிந்து கொள்ளுதல் வேலை செய்யும். புரிந்து கொள்ளுதல் உள்ள ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். சிந்திக்கலாம் என்ன செய்யாது, உள்ள இருந்தா கூட ஆன் ஆகும். அப்ப இப்ப என்ன செய்யறோம்? தேவன் நம்ம ஒரே பேரான மாதிரி நேசிக்கிறார். இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இப்ப புரிந்து கொள்ளுதல் இதுக்குள்ள வரும்போது அது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஏன் நேசிக்கிறார்? அவர் மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். தேவன் அதனால அவர் மேல பிரியம் கொண்டார். அப்ப தேவன் அன்பு கூர்ந்தான்னு பைபிள் சொல்லுது, அறிவுக்கு தெரியுது. இப்ப புரிந்து கொள்ளுதல் கிளிக்காய் அதை பாண்டரிங் சிந்திக்கிறோம். சிந்திக்கும் போது ஏன் அன்பா இருந்தாரு? எல்லா விதத்திலையும் இவர் உண்மை உள்ளவராக இருந்தாரு, கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தாரு, அதனால அன்பா இருந்தாரு. சரிதானா? இது தெரிஞ்சிச்சு. இப்பதான் அடுத்த பிரச்சனை வருது. இப்ப ரெண்டு விஷயத்தை பத்தி பார்த்துட்டோம். மூணாவது, தேவன் குமாரனை தேவனை நேசிக்கிறாரு, அவர் கரெக்டாக தான் நேசிக்கிறாரு. இந்த ஞானம் எவ்வளவு இருக்கு அளவுல? சொல்லுங்க, ஞானம் எவ்வளவு இருக்கு? 500 சேக்கல். இப்ப பிரச்சனை என்னன்னா, தேவன் குமாரனை நேசிக்கிறது ஒரு பாயிண்ட், நல்லா எனக்கு புரியுது. காரணம் என்ன? அவ்வளவு உண்மையா இருந்தாலும் புரிஞ்சுட்டு, ஆனா இதுக்கப்புறம் அப்படியே நிக்குது வண்டி, போகல இதை தாண்டி. இப்ப என்ன தேவைப்படுது? ஞானம் தேவைப்படுது. அது இது ரெண்டை விட அதிகமா இருக்கும். அதாவது இது 250 கூட இருக்கணும், இதோடய கூட இருக்குது. அப்ப இதுக்கு அந்த ரேஷியோல இருந்து அது ஒரு விஷயத்தை அழுத்துது. நாம என்ன செய்யணும்? விஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளை போறதுக்கு நிகரானது விஸ்டம் படிக்கலாம். விஸ்டம் என்ன அர்த்தம்னா, பிராக்டிக்கலா நாம ஒரு சூழ்நிலையில என்ன செய்யறோம்ன்றது தான். ஒரு பைக் ஓட்டோம்னா கியரை மிதிக்கவும், ஒரு ஸ்டார்டர் இது கிக்கரை மிதிக்கவும், கியர் போடவும், கிளச்சை பிடிக்கவும், இது அறிவு. ஆள் வராங்க, அது தக்க கிளச்சை ரேஸா பிடிக்கணும், ஸ்லோ பண்ணணும், ஆக்சிலேட்டர் பிடிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும், இது புரிந்து கொள்ளுதல். ஆனா இன்னும் சிறப்பா நம்ம பார்த்து நம்ம கரெக்டா போறோம், திடீர்னு எந்த பைக் குறுக்க வருவான், நெடுக்க வருவான், நம்ம இன்னும் சிறப்பா எப்படி செய்யலாம்? இப்படி மட்டும் தெரிஞ்சு வெளியே போயிட்டு வந்துட முடியுமா? நுண்ணறிவோட வண்டி ஓட்டலைன்னா என்ன ஆயிரும்? போவோம், திரும்ப வரமாட்ட ஆஸ்பத்திரியில் சேர்த்துருப்பாங்க, மூக்கில் அடிபட்டுருக்கு, முதுகில் அடிபட்டுருக்குன்னு சொல்லி. ஏன்னா ஞானம் அங்கே வேலை செய்யணும். ஞானம் சரியா இருந்தால்தான் நம்ம ரோட்ல கைட்லைன்ஸ் படி கரெக்டாக போக முடியும். அப்போ இங்க ஞானம் பிராக்டிக்கல் லெசன், அந்த இடத்துல சூழ்நிலையில அந்த சூழ்நிலையை புரிஞ்சு பிராக்டிக்கலாக நாம என்ன செய்யணும்? பாஸ்டர் சிம்பிளா சொல்லலாம், வாட் வி ஷுட் டு. இதை சுட்டி காட்டுறது எது அப்படின்னா ஞானம். விவசாயம் இருக்கு அப்படின்னா அறிவு இருக்கணும், புரிதல் கிடைக்குது. ஆனா நாம என்ன செய்யணும்? இப்ப பாருங்க, இயேசு தேவன் நேசிக்கிறார், அறிவு ஏன் நேசிக்கிறார்? அவர் கீழ்ப்படிதலா இருந்தார், ரெண்டையும் படிச்சாச்சு. ஏன் இதை நான் படிச்சேன்? இது எதுக்கு நம்ம முன்னாடி தேவன் வச்சிருக்காரு அப்படின்னா, இயேசு கீழ்ப்படுத்தது போல நீயும் கீழ்ப்படின்னு நம்மளை சொல்றாரோ, அப்படி கீழ்ப்படிஞ்சா நம்மளையும் அவருடைய பிள்ளையை போல நேசிப்பாரோ. அப்ப நாம என்ன செய்யணுங்கிறத அங்க தூண்டுறது ஞானம். இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய சத்திய சகோதரர்கள் இந்த ரெண்டையும் நல்லா பெற்றிருப்பாங்க. சத்திய பிரதேசத்துல உணர்வு, சிந்திக்கிறது, ஆன்டிடைப் டைப் நல்லா தெரியும், ஒரு விஷயத்தை எடுத்தா பகுத்து ஆராய தெரியும், அறிவு இருக்கும், புரிந்து கொள்ளுதல் இருக்கும். ஆனா நான் என்ன செய்யணும் அப்படின்றது கடைசி வரைக்கும் இருக்கு. அறிவு இருக்கு, புரிந்து கொள்ளுதல் இருக்கு, ஆனா நான் என்ன செய்யணும்ன்றது கடைசி வரைக்கும் இருக்காது. அப்படின்னா அது பரிசாக பெற்றிருக்கிற அர்த்தமா? நிச்சயமா இல்லை. அப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லணும்னா, வெள்ளை போலம் சரியாக மிக்ஸ் பண்ணிருக்கணும். இப்போ ஒருவேளை நமக்கு திடீர்னு இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன சொல்லுது? ஆண்டவர் எனக்கு அறிவு இருக்கிற மாதிரி தான் தெரியுது,
புரிந்து கொள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த 10-20 வருஷத்துல சிந்திச்சு பார்த்தா நான் என்ன செய்யணுன்றது எனக்கு சரியா பிடிபடலை. அதனாலதான் சில பிரச்சனைகள் இருக்கு. சத்தியம் தெரியுது, சத்தியம் புரிந்து கொள்ள இருக்கு, நான் என்ன செய்ய? அப்ப அப்படி வரும்போதுதான் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் நீ கண்டுபிடிச்சுக்கிட்டேனா இமிடியேட்டா இன்ஃபார்ம் யார்கிட்ட பண்ணு. யாக்கோபு எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1:8. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப அபிஷேகன்ற பேர்ல பரிசுத்தன்ற பேர்ல உள்ள வச்சிருக்கு. எனக்கு அந்த ஈர்க்கல அந்த ப்ளீஸ் நான் செய்ய ரெடிதான். இது என்னன்னு தெரியுது, இந்த சூழ்நிலை தெரியுது. இதுல என்ன செய்யணும்? ஒரு சபை இருக்கு, சுமாரா போய்கிட்டு இருக்கு. நான் ஏதாவது பண்ணி சபையை டெவலப் பண்ணணும். நம்ம சபை நல்லா பெர்ஃபெக்டா டெவலப் ஆகல. இப்போ இதான் இப்படிதான் நடக்குதுன்னு தெரியுது, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு தெரியுது. அப்ப நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த தேவனை கேட்டா அதெல்லாம் உள்ளதாப்பா வச்சிருக்கேன், கரெக்டா அவரை ஃபீல் பண்ணி விட்டாருன்னா ஞானத்தில் குறைவுன்னு கேட்க வேண்டியதுதான், டக்குன்னு ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன். நான் சும்மா ஞானத்தில் வேணும் பைக் படிக்கிறேன், அது படிக்கிற பாயிண்ட்ல இல்லை, அந்த பரிசாயை பெற்றிருத்தன்ற பாயிண்ட்ல அதை சரியா கேட்டோம்னா ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆகிட்டு அங்க என்ன நடக்கும் சொல்லுங்க? ரிலீஸ் ஆகிட்டா what we should do, அதாவது சிம்பிளா what to do. ஞானம்னா what to do. ஞானம்னாலே what to do, என்ன செய்யணும். சிலர் தான் பார்த்தீங்கன்னா சில சீனில் என்ட்ரு ஆகிறாங்கன்னா பயங்கர கஷ்டமாக சூழ்நிலை இருக்குன்னா சரி இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு டக்குன்னு சீனுக்கு என்ட்ரு ஆகும். எந்த வந்தவுடனே சூழ்நிலை புரிஞ்சுட்டு சபையை டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் சில சமயங்களில் எரர்ஸ் நிறைய மறைஞ்சு கிடக்கும். எரர்ஸ் பேசினா அழைப்பு போயிடணும்னு தெரியும். அழைப்பு போயிடுனா ராஜ்யத்தில் மூப்பன வாழ்க்கை பாத்திரங்களோட அதாவது விசுவாசத்தோட இருக்க முடியாதுன்றது புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நாம என்ன செய்யணுன்றத கடைசி யோசிக்கலைன்னா நான் பரிசாயை பெற்றதுக்கான அர்த்தமும் இல்லை, பெறவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் இதில் என்ன செய்யணும் அதை யோசிச்சாலே தேவன் அழகா அதுக்கு வேண்டிய காரணம். அப்போ விஸ்டம் உள்ள இருக்குன்றது ப்ரூவ் பண்ணுவார். சரிதானே? இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சபையோட சர்ச் பாஸ்டர் வந்து சபையெல்லாம் நல்ல மனுஷங்க, உற்சாகமாக இருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க மேலே உற்சாகப்படுறதுக்கு அவர் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு காரியம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸும் சொல்ல போகிறேன், ஒரு பேட் நியூஸும் சொல்ல போகிறேன். அப்படி குட் நியூஸ் சொல்லுங்க பாஸ்டர் சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க குட் நியூஸ் என்னன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த கட்டடம் இடம் பத்தலை, நம்ம வெளியில் பெரிய கட்டடமாக என்ன செய்ய போகிறோம், கட்ட போகிறோம். தேவனுடைய கிருபையில் அதுக்கு வேண்டிய எல்லா பணமும் இருக்கு, அதான் குட் நியூஸ். எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இடம் பத்தாம ஆயிடுச்சு, மூச்சு முட்டுது, பெரிய கட்டடம் கட்ட போறோம், அப்ப அதுக்கு வேண்டிய எல்லா பணமும் இருக்கு அப்படின்றது குட் நியூஸ், சந்தோஷமான நற்செய்தி. சரி பார்த்து சொல்லுங்க, கெட்ட செய்தி நீங்களே. கெட்ட செய்தி என்னன்னா அந்த பணம் எல்லாம் உங்க பாக்கெட்ல இருக்கு, இன்னும் வந்து சேரல அப்படின்னு. இப்ப என்ன பிரச்சனைனா எல்லாருக்கும் தெரியுது தேவை என்ன இருக்கு, என்ன பிரச்சனை எல்லாம் தெரியும். ஆனா நான் என்ன செய்யணும்ன்றது மட்டும் என்ன செய்யல, உள்ள தெரியல. அப்புறம் என்ன அர்த்தம், ஞானம் இல்லை. இப்ப ஞானத்தை பத்தி நாம புரிஞ்சுட்டோம். ஞானம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டோம். 500 சேக்கல் உள்ள இருக்கு இல்லையா? அடுத்ததா இந்த ஒர்க்மேன்ஷிப். இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு வரோம், அறிவு, புரிந்து கொள்ளுதல், ஞானம். ஞானம்னா வாட் டு டூ, இந்த சூழ்நிலைக்கு நான் என்ன செய்ய. இப்ப அடுத்ததா வேலை திறன். அது என்னது, லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டை ஒருத்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாங்கன்னா லவங்கப்பட்டை அதில் எத்தனை பாகம் இருக்கு, 500 சேக்கல் உள்ளதை கரைச்சிருக்காங்க. இப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒரு யூனிட் செய்யறதுக்கு, கரெக்டா செய்யறதுக்கு அப்படின்னு இந்த வேர்டுக்கு டைரக்டான அர்த்தம் படிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. ஏசாயா 11:2 போனாதான் முடியும். எப்படி இதோட அர்த்தம் இங்க படிக்கிறோமோ அப்படி இதோட அர்த்தத்தை எங்கதான் படிக்கணும், ஏசாயா 11:2 போகணும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆலோசனையும் பலனும். ஒர்க்மேன்ஷிப்ல என்னது, கடின உழைப்பு. கடின வெறும் வேலைன்னு அர்த்தம் கிடையாது, நுணுக்கமா செதுக்குறது. ஒரு பூ மாதிரி டிசைன் பண்ணா அழகா பூவை கண்ணு ஒரு இந்த இதுல ஒரு பூ செதுக்கணும்னா என்ன செய்யணும், இந்த கார்பென்ட்ரி பண்ணும்போது என்ன செய்வாங்க இப்ப காலத்துல, அப்படி ஒரு பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க, இது மேல ஒட்டுவாங்க, அதிலே செதுக்கிடுவாங்க. இப்போ இன்னும் முன்னேறி மிஷினில் கொண்டு போய் அப்படி வச்சிடறாங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அது என்ன மாதிரி வைக்கணும் கம்ப்யூட்டரில் ரீட் பண்ணிட்டா மிஷினே செதுக்கிடுது. முந்தி மனுஷனை கஷ்டப்பட்டு செதுக்கினாங்க, இப்போ மிஷினே செதுக்கிடுது. அந்த காலத்தில் எப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து சத்துல ஒட்ட முடியாது. இப்போ இதை ஒட்டிட்டு ஒரு பூ படத்தை அப்படி ஒட்டுறது மேலே செதுக்கிறது ஈஸி, அதுவே கஷ்டம்தான். ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னா கண்ணில் அவங்க விசிபிளாக அந்த பூவை கொண்டு வருவாங்க. எப்படி இருக்கு
ஒரு ரோஸ் செதுக்கணும்னா அந்த ரோஸ் அந்த வுட்டில் அப்படியே பார்ப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் தீவிர மெடிடேஷன் அதை பார்த்தா அந்த ரோஸ் இப்போ என்ன தெரியும், வுட்டில் தெரியும். அப்படியே செதுக்காங்க. பேப்பரில் நம்ம இன்னைக்கு ஒட்டி செய்கிற காலத்தை அன்னைக்கு அப்படியே செஞ்சுருக்காங்க. அதான் வேலை திறன். இந்த திறன்றது டேலண்ட், எபிலிட்டி, இதெல்லாம் சேர்ந்தது. இதை நடத்துறதுக்கு ஆலோசனை மற்றும் சும்மாவே செய்ய முடியுமா? 10 ரூபா பத்திட்டு கை வலிக்க இடுப்பு வலிக்கலாம் செய்ய முடியுமா? அந்த வேலையை விட்டு சரி காமனே கழிச்சு வரலாம்னு நினைச்சா முடியுமா? திரும்பி வந்து குத்துறோம்னா என்ன ஆயிரும்? ரோஜாப்பூ ஒரு பக்கம் மல்லிகைப்பூவா மாறிடும். இல்லை இன்னும் கொஞ்சம் முதுகு வலிக்குது 10 நிமிஷம் 10 நிமிஷம் திரும்பி வந்து பார்த்தா பாதி ரோஸு பாதி மல்லிகைப்பூ மீதி தாமராப்பூ மாதிரி இருக்கும். நம்ம ரோஸ் தான் செஞ்சு நம்ம ஆரம்பிக்க முடியுமா? இல்லை. காரணம் என்ன? அது அந்த வேலை செய்யும்போது முழு பலன் இருக்கணும். விட்டுட்டு திரும்ப வந்து செய்கிற ஒரு வேலை கிடையாது. அப்புறம் செய்வோம் நாளைக்கு செய்வோம் அப்படின்ற தொட்டிட்டா முடிச்சுட்டு தான் நகரணும். அப்போ அப்படி என்ன தேவைப்படுதுன்னா ஆலோசனையும் பலன். அப்போ இதை நம்ம விளக்கம் பார்க்கும்போது ஆலோசனை நம்ம பாஸ்டர் அழகாக இருக்காங்க. கவுன்சில் ஹியர் மீன்ஸ் அட்வைஸ் ஆர் ஹவு டு டூ எ திங். நம்ம ஏற்கனவே ஞானம் பார்த்தோம் வாட் டு டூ. நீங்க கவுன்சில் என்னது? ஹவு டு டூ. ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டும். ஏன்னா எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு கலாச்சாரமும் உண்டு பூமி முழுவதும். என்னத்தை உங்களுக்கு என்ன வேலை முடியும் அவ்வளோதாங்க, இந்த முடிச்சிட்டோம் அப்படின்ற பாகமும் உண்டு, நேர்த்தியா செய்கிற பாகமும் உண்டு. அப்ப இங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையாயுது, ஜாக்கிரதையாயுது. கடுமையான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. எப்படி சொல்றோமோ அப்படித்தான் செய்யணும். கூடவோ குறையவோ இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யறாங்க? லவங்கப்பட்டையுடைய அளவு ஆலோசனை ஒரு பாகம். அது ஒரு அர்த்தத்தில் பார்க்கும்போது ஹவு டு டூ எ திங். அடுத்தது மைட் பெலன் அப்படின்னா எபிலிட்டி டு பெர்ஃபார்ம். எபிலிட்டி டு பெர்ஃபார்ம், ஒரு காரியத்தை செய்வதற்கு வேண்டிய பெலன், எபிலிட்டி, தகுதி. இப்போ நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? அறிவு எதுன்னு தெரியுது, புரிஞ்சுக்கிடவும் செய்யணும். இப்போ அடுத்த கட்டமாக ஞானத்தை கேட்டு நாம என்ன செய்யணும்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து தடுமாறி நிறைய சத்திய சகோதரர்கள் அறிவு என்னென்னு புரிஞ்சிருக்காங்க, உணர்ந்து கொள்ளுதலை புரிஞ்சு அற்புதமாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் படி புரிஞ்சிருக்காங்க. நான் என்ன செய்யணும்னு கூட களத்தில் அறிவு கரெக்டாக நிறைய பேர் அறிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பெரிய பிரச்சனைனா ஹவு டு டூ இட். இந்த காரியத்தை எப்படி செய்யணும் தெரியாதனால தேவ அங்கீகாரத்தை இழந்திருக்காங்க. அப்போ இதில் எல்லாமே சேர்ந்துருக்கணும். தேவனுக்கு பிரியமா சிறப்பாக செஞ்சுட்டு அவர் பாராட்டுவார்ன்ற அர்த்தம் இல்லை. பைபிளில் நமக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. ஒன்று, மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டப்படி செய்யலைன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? முடிசூட்டப்பட மாட்டான். ஹவு டு டூ எ திங் 2 தீமோத்தேயும் 2 அதிகாரம் 5 வசனம். தேவன் ஏற்படுத்தக்கூடிய ஒழுங்கின்படி செய்யலைன்னா சிறப்பா செஞ்சா கூட ஒத்துக்கிட மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நம்மகிட்டே வருது 2000 தாள், இதே தாள் தான் வேணுமா சிறப்பான தாள் தரட்டுமா ஒருத்தர் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? சூப்பராக இருக்குங்க 2000 இவங்க பாருங்க இப்படி கவர்மெண்ட் பின் பண்ண விட சிறப்பாக நான் தரேன், இது பச்சை கலரில் ஜெகச்சக்கன்னு மினுங்கும், லைட்டெல்லாம் எரியும், வேணுமானு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ அது 2000 தாள் இல்லையோ, அதுக்கு ப்ராடு தரும். 2000 தாள் எனக்கு எப்படி இருக்கோ அப்படித்தான் கேட்கும். அதானே என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கோ அந்த ஸ்டாண்டர்ட் நமக்கு வேணும். அதை விட சிறப்பாக இருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். யோசிச்சு பாருங்க, பொருளாதாரம் இருக்கக்கூடிய நாமளே ஒரு 2000 தாள் கவர்மெண்ட் எப்படி வச்சிருக்கோ அப்படியே அந்த இதுதான் நமக்கு வேணும், அதை விட சிறப்பாக ஒருத்தன் தரேன்னு சொன்னால் கூட நாம என்ன சொல்லுவோம்? வேண்டான்னு சொல்றோம்னா தேவன் ஒழுங்குகளின் தேவன். அப்ப அவர் எது செய்தாலும் அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் அவருடைய ஒழுங்கு அடிப்படையில் செய்யணும்னு விரும்புகிறாரு. கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா முடிசூட்டப்பட மாட்டோம். 2 தீமோத்தேயு 2:5. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படாது. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டப்படி செய்யலாம் முடிசூட்டப்பட மாட்டான். இப்போ இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வசனங்கள்லாம் எடுக்கிற டைம் ஆகிடும், ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. தாவீது ஊசா சம்பந்தப்பட்ட விஷயம். தாவீது பெட்டியை கொண்டு வர சொல்லி ஆர்டர் என்ன செய்யறாரு? கொடுத்தாரு. தேவனுடைய பெட்டி ரொம்ப ஆளுநருக்கு இஸ்ரேலுக்குள்ள வருது, அற்புதமா வரணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. விடுங்க ராஜா நாங்க பார்த்துக்கிறோம், இப்போ எப்படி கொண்டு வரோம் பாருங்கன்னு சொல்லி அங்க இருக்க என்ன செஞ்சான்? அழகான புது மாட்டு வண்டி. எப்படிப்பட்டது? தேவனுக்கு ஏற்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? பழைய மாட்டு வண்டி இடம் கொண்டு வருவாங்களா? புதுசாகவே மாட்டு வண்டி செய்வோம். அழகா புது மாட்டு வண்டி செஞ்சு கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது பெட்டி லேசா ஆடிச்சு, கீழே விடுற மாதிரி ஆச்சு. ஊசா என்ன பண்ண போனாரு?
ஊசா போய் அதை தொடர்ந்து பக்கத்தில் விட்டுருக்காருன்னா ஊசா என்ன வெளியில் இருக்கிறவரா, லேவியர் அல்லாதவராக இருந்திருப்பாரு அப்படின்னா கிட்ட விடுவாங்களா? நம்ம படிக்கிறோம் கெர்சோனியர், கோகாத்தியர், மெராரியர், இவங்களை யார் யார் எதை மூடணும், எதை சுமக்கணும், என்னென்ன செய்யணும், எவ்வளோ ஒழுங்கு எழுதியிருக்காரு. அப்போ வேற ஒருத்தர் கிட்டே விடுவாங்க. அப்போ அந்த வேலைக்கு நியமிக்கப்பட்டவன் தான் அவன். ஆனால் அவன் என்ன செஞ்சுட்டான், ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு தப்பு பண்ணிட்டான். என்ன தேவன் எதிர்பார்க்கறது ஒரு 2024 இவன் இன்னும் சிறப்பாக ஒரு புதுசாக ஸ்பெஷலாக அடித்து கொடுத்துட்டான். அப்படி என்ன செஞ்சான், தேவனுடைய அரேஞ்ச்மெண்ட் என்னது, பெட்டி எப்படி கொண்டு வரணும், தோள்களில் சுமந்து கொண்டு வரணும். அதுக்குதான் தண்டு பாய்ச்சி அதுக்கான ஏற்பாடு யாரு சுமக்கணும், எப்படி சுமக்கணும்னு பெர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஆண்டோடைய பெட்டி சிறப்பாக நாங்கள் தான் கொண்டு வரோம் அப்படின்னு மாட்டு வண்டியில கொண்டு வந்தா தேவன் கொண்டு வருது. பாயிண்ட் என்னது, சிறப்பாக கொண்டு வரும். இவ்வளோ காலத்தில் பாருங்க எவ்வளோ அழகா யாராவது எல்லாம் பழைய மாட்டு வண்டி வச்சிருப்பாங்க, சுமாரான வச்சிருப்பாங்க. நாங்கள் புது வண்டி, நல்ல மாடு, தரமான மாடு, திடாத்திரமான மாடு எல்லாம் சரிதான். ஆனால் டிவைன் அரேஞ்ச்மெண்ட் படி அது இல்லை. தோல்ல சுமக்க சொன்னா மாட்டு வரையான ஓட்டே அடி. அங்கே என்ன நடந்துச்சு, ஊசா கொல்லப்பட்டான். யோசிச்சு பாருங்க, இந்த சத்தியத்தை சாதாரண கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா பெட்டி கீழே விழுந்து பிடிக்க போனா கொள்றாரே என்னையா இது அப்படின்னு இருக்கும். அப்படிதானே? அங்க அவங்க எல்லாருக்கும் என்ன தெரியுது, அறிவு நல்லா இருக்கு, புரிந்து கொள்ளுதல் நல்லா வேலை செஞ்சிச்சு, சிறப்பாக செய்வோம், எல்லாம் நல்லா செஞ்சாங்க. ஞானம் பெட்டி கீழே விழுந்து பாதிப்பு பிடிச்சி தேவை பாதுகாக்கிறது போற மாதிரி பாஞ்சோம், எல்லாம் சரிதான். ஆனா ஹவு டு டூ எனிதிங், ஹவு டு டூ என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி அடிப்படை முக்கியமான லவங்கப்பட்டையில பிரச்சனை. அது சரியான அளவுல இல்லாததுனால அது எப்படி செய்யணும்னு தான் தவறிட்டாங்க. தவறுன உடனே என்னாச்சு, மிகப்பெரிய அடி. அப்ப தேவனுடைய டிஸ்ஃபேவர், அதிருப்தி வெளிப்படுது, தேவனுடைய கோபம் வெளிப்படுது. அடுத்த முறை அவங்க திரும்ப எப்படி செய்யறாங்க, பெட்டியை தோல்ல சுமந்து வர்றாங்க. அப்ப ஆசீர்வாதம் வெளிப்படுது, அங்கீகரிக்கிறது. தேவன் சேர்க்கான பலன் இதுலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாரும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லை. இந்தியா சம்மந்தப்பட்டதில் எரர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் பைபிள்ஸை நம்ம எழுதி கேட்டும்போது நமக்கு நல்ல அறிவு இருந்துச்சு, நல்ல வால்யூம்ஸ் கம்ப்ளீட்டாக டீல் பண்ணோம், ஒழுங்காக எடுத்து வாசிப்போம். அதில் நிறைய தப்பறைகள் இப்போ பேசப்படுறதுல வருத்தப்பட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சூழ்நிலை எப்படி டேக்கிள் பண்ணணும், என்ன செய்யணும், கூடுதலாக விஸ்டமும் தேவனால கொடுத்து பிடிச்சி வாட் டு டூ. ஆனால் என்ன பிரச்சனைனா ஹவு டு டூன்றது அப்போ தெரியாது. அப்போ அதை டீல் பண்ணுறதுக்கு நம்ம மூளையிலே அது இருந்தால் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு பைபிள் பாஸ்டர் ஹெல்ப் பண்ணு, அதை எப்படி செயல்படுத்தி முடிக்கணும். ஏன்னா நான் இங்கே நடக்கும்போது இந்தியா 3 ப்ராப்ளம்ஸ் அவனே. நெக்ஸ்ட் ஒன்று என்ன, இப்போ சால்வ் ஆயிடுச்சு, ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சுட்டு இன்னும் 2, நெக்ஸ்ட் என்ன, இது ஒன்று கேட்டு சரியா ஹவு டு டூ திங்கிறத அவங்க புரியும். இதை எப்படி செஞ்சால் அதை சால்வ் பண்ணும். வாட் டு டூன்றது கூட இருக்கு, செஞ்சிடணும், நம்ம செஞ்சிடலாம், தேவி பிரியமா பக்தி இறக்கமாக செய்யணும். ஆனால் அதை எப்படி செய்யணும், சத்தியத்தின் அடிப்படையிலையும் தெய்வீக ஒழுங்குமுறை அடிப்படையிலையும் கரெக்டாக செய்யறதுக்கு எப்படி செய்யலாம். அப்போ அவங்க தேவையான ஆலோசனைங்கிறது புரியாது. எல்லா காலத்துலையும் நமக்கு சில சமயங்களில் புரியலைன்னா இயல்பிலேயே தேவனுடைய ஊழியர்கள் நமக்கு மேலுக்கு ஊழியர் மூலம் வழிநடத்தப்படும், கீழே ஊழியர் மூலம் வழிநடத்தப்படும். தேவன் ஏதாவது ஒரு கருவிகள் மூலம் நமக்கு வேண்டிய ஆலோசனை கொடுப்பாரு. அந்த தேவன் கொடுக்குற ஆலோசனை தான் ஆலோசனையும் பலனும், கவுன்சில், வேலைத்திறன், இதெல்லாம். அப்போ நம்மள நிறைய பேர் வைராக்கியத்தோட வாட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கூட தேவன் அதை எப்படி செய்ய விரும்புகிறாருன்றது நாம புரிஞ்சுட்டோம்னா சரியா. அது அரேஞ்ச்மெண்ட் இசைவாருன்னா சந்தோஷம், அரேஞ்ச்மெண்ட் இசைவாருன்னா அந்த மாதிரி. சரி, இதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா இப்ப பரிசாவை பெற்றிருக்கிறது, ஒருத்தர் பெற்றிருக்கிறா என்ன செய்யணும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எழுது என்னென்ன விகிதாச்சார அளவுல இருக்கணும். அதுல ஒளிவ எண்ணெயும் என்ன செய்யணும், இப்ப அதுல ஒளிவ எண்ணெயையும் உள்ள சேர்க்கணும். ஒளிவ எண்ணெய்ன்றது தனிப்பட்ட முறையில் ராஜாக்கள், அதாவது ஆசிரியப்பு கூடாரத்தில் அல்லாமல் வெளியில் யாரையாவது அபிஷேகம் பண்ணணும்னா இந்த தைலத்தில் எல்லா பார்ட்ஸும் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒளிவ எண்ணெய் மட்டுமே போதும்னு தேவன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுனால அதுவே போதுமானதாக கருதப்படுது. இப்போ இந்த ஒளிவ எண்ணெய் சம்பந்தமாக படிக்கணும்னா மற்ற 25 நிறைய பேர் தாவீது விஷயம் பண்ணது ஒளிவ எண்ணெய் தான், ராஜாக்கள் விஷயம் பண்ணுறது படிச்சிட்டோம். மற்ற 25 3, 4, 8 வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவண்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவண்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். அதாவது புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் சொல்றது மூலமா அவங்களுக்கு என்ன இருக்கு, இப்ப நோயிங், அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவங்க எதை விட்டுட்டாங்க அப்படின்னா இதுக்கு என்ன விலை கொடுத்து வாங்கணும், என்ன விலை கொடுத்து வாங்க முடியல,
அந்த எண்ணெயை அவங்க என்ன சொன்னாங்க, கொஞ்சம் முந்தி நம்ம என்ன செஞ்சிருப்போம், டக்காவே வாங்கிட்டு வரலாமே நினைக்கிறாங்க. அது திரும்பி வாசிக்க மேற்பகுதியே 8வது வசனத்துல இருந்தால் வாங்கிட்டு வரலாமே கூட பார்ப்பாங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அழிந்து போகிறதே என்றார்கள். சரி, அதுக்கு அப்படி எங்க காசு கடைக்காரர்கிட்ட போய் வாங்குங்கன்ற ஆலோசனையும் கொடுக்கப்பட்டிருக்கு. புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தமாக அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். விற்கிறவர்களிடத்திலே போய் அதை வாங்கிக் கொள்ளுங்கள். இப்போ இது அர்த்தம், அந்த ஆயில என்ன விலை கொடுத்து வாங்கணும், அந்த ஆயில என்ன விலை கொடுத்து வாங்கணும்னா, the price of faithfulness amid trials and experiences. உபத்திரவம் நிறைந்த அனுபவங்களுக்கு மத்தியில், சோதனை நிறைந்த அனுபவங்களுக்கு மத்தியில் உண்மைத்துவமா இருத்தல் அப்படின்ற விலையை கொடுத்து தான் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. புத்தியுள்ள கனிகள் எப்படி வாங்கியிருக்காங்க என்னைய, சோதனை காலத்துக்கு மத்தியிலையும் பிரச்சனைக்கு மத்தியிலையும் தேவனுக்கு உண்மைத்துவமா இருத்தல்ன்ற அந்த விலையை கொடுத்து அங்க இருந்து என்ன வாங்கிச்சிருக்காங்க, எண்ணெய் வாங்கிச்சிருக்காங்க. இப்ப இவங்களால என்ன செய்ய முடியாது, அந்த விலையை கொடுக்க முடியல. அப்போ ஒளிவன் என்ற பாடத்தை நம்ம படிக்கணும்னா இந்த எண்ணெயை நம்ம வாங்கணும்னா என்ன விலை கொடுக்கணும், சோதனைக்கு மத்தியிலும் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். மனுஷனுக்கு உண்மையா இருக்கிறது பிரச்சனை இல்லை. நான் மனுஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துல இருப்பாங்க. தேவனுடைய கருத்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு அப்படி உண்மையா இருக்கணும். தேவனுடைய அப்ரிசியேஷன் நமக்கு வரும். இப்போ இந்த வரிசையில இப்போ எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் நாம பார்த்துட்டோம். இது இன்னொரு வசனத்திலையும் இதே விஷயத்தை விளக்கப்பட்டிருக்கு, ஆனா கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லப்பட்டிருக்கு. இது ரெண்டும் நம்ம பாசிட்டிவா பார்த்தோம். யாத்திராகமம் 30:23-24 எண்ணெயை பற்றின என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து பெசிலியர் 31 பெசிலியருக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். ஏசாயா 11:2 என்னென்ன வகைகள் இருக்கின்றதையும் பார்த்தோம். அதில் எக்ஸ்பிளனேஷனும் புரிஞ்சுட்டோம். லாஸ்ட் இதில் இருக்கக்கூடிய அடுத்த பகுதியாக இதே விஷயத்தை விளக்கக்கூடிய மற்றொரு வசனம் நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அது பிரசங்கி 9:10 சொல்லணும். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய், நீ போகிற பாதாளத்தில். இப்ப என்ன செய்ய முடியுமோ அதை உன் பலத்தோட செய், உன் பலத்தோட செஞ்சு நீ போகிற பாதாளத்திலே. செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. திரும்ப ஆரம்பிச்சாங்க, கரெக்டா பாருங்க. இப்ப என்ன இல்லையா, நீ போகிற செய்கை, வேலைத்திறன், கவுன்சில் செய்கை. அடுத்து வேற இல்லையா, வித்தை. வித்தை அப்படின்றது அங்கே அண்டர்ஸ்டாண்டிங். இங்கிலீஷ் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு பார்க்கும்போது அது புரிந்து கொள்ளுதல், வித்தை. அடுத்து அறிவு, அறிவு, ஞானம். இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஒருத்தட்ட பரிசாக இருக்கா இல்லையான்னு நம்மளை நாமளே செக் பண்ணிக்கிறதுக்கு, சரியான ப்ரொபோசல் இருக்கான்னு செக் பண்றதுக்கு இது பார்த்துட்டோம். இப்ப நாமளே அடுத்த கட்டமா நாம இப்ப உயிரோட தான் இருக்கோமா செத்துட்டோமான்னு தெரியும். நாம இப்ப உயிரோட தான் இருக்கோமா இல்ல நடைப்பணமா தான் சுத்திட்டு இருக்கிறோமா அப்படின்னு தெரிவிக்கான எக்ஸாம். இதுதான் இந்த பிரசங்கி 9:10 சொல்லப்பட்டிருக்கு. நீ உயிரோடு இருக்கும்போது உன் முழு பலத்தோட செய். லாஸ்ட் அண்ட் மைண்ட், அந்த பலத்தோட கிரியை செய். ஆவிக்குரிய கிரியை ஒருத்தன்ட்ட இருந்துட்டே இருக்குதுன்னா அவன் உயிரோட இருக்கான். அது மட்டும் அவன் என்னென்ன இருக்கணும், அறிவு, அவன் வேலையில அறிவு வெளிப்படணும், ஞானம் வெளிப்படணும், புரிந்து கொள்ளுதல் வெளிப்படணும், வேலைத்திறன் வெளிப்படணும். இதெல்லாம் வெளிப்பட்டுச்சுன்னா அவன் என்ன இருக்கு, எப்படி இருக்கான்னு அர்த்தம், ஆவிக்குரிய உயிரோட்டமா இருக்கான். தேண்ட பிள்ளையாக நான் பரிசாவை பெற்றிருக்கேன்னு சொல்லிட்டுவோம். இதுல ஏதாவது ஒரு குறைவா இருந்தோ அல்லது எதுவுமே செயல்படாம இருந்தாலோ தேவனுடைய பார்வையிலையும் மற்றவருடைய பார்வையில் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான், இப்ப செத்தவனாக. இப்ப அந்த வசனத்தை கவனத்தில் வாசிங்க. அதே வசனத்தை 9:10 பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை. ஏன்னா இந்த பாதையில போயிட்டு இருக்கும்போது எப்பனாலும் நாம அந்த ஆவிக்குரியதிலிருந்து விழுந்து போகலாம். நம்ம தேவனுடைய கரெக்டா செஞ்சுட்டே இருந்தா விழ மாட்டோம், விழுந்துட்டா மரணம். அப்ப இதுல இந்த 4 விஷயங்களும் நம்மளுடைய செயல்ல வெளிப்படலைனா, இந்த விகிதாச்சாரத்தில் வெளிப்படலைனா நாம இப்ப செத்த குணமாயிட்டோம். அதனாலதான் பவுல் இதே விஷயத்துக்காக மறுபடி ஜெபத்தில் கேட்கிறாரு. கவனிச்சு பாருங்க, கொலோசியர் 1:9-10 சேம் மேட்டர் மறுபடி பவுல் கேட்கிறாரு. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்
சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். சரி, இதில் அதில் உள்ள அந்த வரிசையெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவு, ஞானம், புரிந்து கொள்ளுதல், அந்த ஒர்க்மன்ஷிப் எல்லாமே நானும் மறுபடியும் அதில் கலவையாக சொல்லப்பட்டிருக்கு. கவனிச்சிங்கனாலே அது நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது எல்லா ஞானத்தோடும், அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது விஸ்டம். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஆவிக்குரிய விவேகத்தோடும். அதுக்கடுத்து மூணாவது அறிவு சம்பந்தமானது அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. அதுக்கடுத்து சகலவித நற்கிரியைகள், செய்கை கிரியைகளாக கனிகளை தந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் எல்லா வல்லமையிலும் பலப்படுதல். இப்படி எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருந்த 4 அந்த கடைசியில் 2 பிரிவையும் சேர்த்து அதில் சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சரியாக பார்த்தோம்னா நம்ம ஜீவனோட இருக்கிறோமா இல்லையா, உயிரோட இருக்கிறோமா இல்லையா? சமீபத்தில் ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் படித்த ஒரு விஷயம் தான். ஒரு ஆள் திடீர்னு 40 கோடி ரூபாய்க்கு வாங்கின கார் புதைக்க போறேன்னு அறிவிச்சார். இங்கிலாந்து கேள்வி நியூஸ் பேப்பர் படிச்சவங்களுக்கு தெரியும். இங்கிலாந்துல 40 கோடி ரூபாய்க்கு வாங்கின ஒரு காரை நான் புதைக்க போறேன்னு அட்வைஸ் கொடுத்தார். எல்லாரும் அவரை சொன்னாங்க, பைத்தியக்காரன், கிறுக்கு பிடிச்சிருச்சு, முட்டாள். அதெல்லாம் அந்த தேதி அதுக்கு பேப்பரில் அறிவிச்சார். எல்லாரும் இன்வைட் பண்ணார். அவ்வளோ நியூஸ் பேப்பர் யாரும் சுற்றி வந்து நின்று பார்க்கறாங்க. எல்லா நாளே ஆச்சரியம், 40 கோடி ரூபாய் காரை புதைக்க போறேன்னு போட்டிருக்கான்னு பார்த்தா அவன் திருப்பி அந்த இடத்துல ஒரு அழகான அட்வைஸ் கொடுத்தான். என்னன்னு, மனிதனுடைய கண் இந்த காரோட விலமதிப்பானது. நீங்க வேஸ்டா மறிச்ச உடனே என்ன செஞ்சுறீங்க, புதைச்சிடுறீங்க. ஆனால் அப்படி செய்யாதீங்க, உறுப்புகள் தானம் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்படி செஞ்சுட்டாங்க. அப்போ மக்களுக்கு என்ன 40 கோடி ரூபாய் புதைக்கிற பைத்தியக்காரன்னா கண்ணை புதைக்கிறவன் அதோட பைத்தியக்காரன். நம்ம அதை படிக்கும்போது நமக்கு அங்கே என்னதான் தோணுது, ஐயோ கண்ணுன்றது கூட மாம்ச பிரகாரமாக இருக்கக்கூடிய விஷயம், ராஜ்யத்தில் எல்லாமே தெரியாது முடியாது. ஆவிக்குரிய பார்வையும், ஆவிக்குரிய இந்த ஞானம், ஆவிக்குரிய இந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஆவிக்குரிய இந்த அறிவு, ஆவிக்குரிய இந்த ஆலோசனைகள், இதை இழந்து நம்ம மண்ணோட மண்ணை ஆக்கணும்னா இதை பெற்ற அபிஷேகம், இந்த சத்திய தைரியத்தை பெற்ற நம்மளும் கூட உருப்படாம போகிற ஆட்கள் உலகத்திலையும் கிடையாது. அந்த காரணம் முக்கியமே புத்திசாலி இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவனோட நம்ம என்ன ஆயிடுவோம், பைத்தியகாரத்தை. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேவன் கொடுத்துக்கூடிய நம்ம உயிரோட இருக்கிறோமா இல்லையானே ப்ரூவ் பண்ணக்கூடிய இந்த அபிஷேகத்தை, அதாவது இன்னும் சொல்றாங்க இந்த பரிசாயுடைய இன்கிரீடியன்ஸை சரியான விகிதத்தில் பெற்றிருக்கிறோமா இல்லையா, இதை நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த வாணியை மறுபடி நம்ம வாசிப்போம். அது சொல்லப்படக்கூடிய எச்சரிப்பு 30ஆம் அதிகாரத்தில் 30லிருந்து வாசிப்போம். ஆரோனும் அவன் குமாரனும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இஸ்ரவேல் புத்திரரோட நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறையினோரும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க வேண்டும். இது மனுஷனுடைய சரீரத்தின் மேல் பார்க்கப்படலாகாது. இது செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. இது பரிசுத்தமானது, இது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. இந்த முறைமைப்படியே தைலம் கூட்டுகிறவனும் அறிவு மட்டும் அறிவை இனமா போய் உண்டாக்குன்னு சொல்லியிருக்கும். இப்படியான சரியான விஷயங்கள சரியான விகிதத்தில் இருக்கணும். சில சமயங்களில் இந்த தகாத தைலத்தை சாத்தான் தயாரித்து டிஸ்பஸ் பண்ணுறது, எல்லா இடங்கள்லையும் டிஸ்பஸ் பண்ணிட்டு இருக்கும், எல்லா இடங்களையும் கொடுக்கப்பட்டிருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அறிவு இருக்கும், புரிந்து கொள்ளுதல் இருக்கும், வாட் டு டூ ஞானமும் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, ஹவு டு டூ, அதை எப்படி செய்ய வேண்டும்ன்றக்கூடிய இந்த லவங்கப்பட்டு இருக்காது. இஷ்டப்பட சொல்லணும், இதை நம்ம வச்சு புரிஞ்சு விடணும். அது பரிசுத்த ஆவி இல்லை, அசுத்த ஆவி. இப்படி செய்யப்படுறது தப்பு, அப்படி செய்ய ஆகாது. தேவன் விதிச்ச அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் அளவுல தான் அது செய்யப்படணும் அப்படின்னு அடுத்து இந்த மரபின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதை எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அடுப்பொண்டு போக கடவன் என்று சொல் என்றார். அபிஷேகம் அப்படின்னா இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல்ல சிறுமந்தைக்கு அது கொடுக்கப்படுது. பரிசுத்த அபிஷேகத்திற்கான ஆசாரிகள் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. மற்ற கிளாஸஸ் அவங்க சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நேரடியான ஆசாரிய உத்தியோகங்கள் இல்லைனாலும் பரிசாய எல்லா கிளாஸஸும் நம்ம என்ன செய்யறோம், பெற்றுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய எல்லாம் சமச்சீராக சரியான இருக்கணும். இருந்தால் நாம் என்ன செய்யணும் அப்படின்றதும் பைபிள் இருக்குது. அதையும் வாசி நம்ம நினைவுக்கு வருவோம். ஏசாயா 61 அதிகாரம் 1 முதல் 3. அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால், அந்த அபிஷேக தைலத்தை நாம் பெற்றிருந்தால் நமது கடமை என்ன? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். என்ன சொல்லுது பாருங்க. முதல் பாயிண்டாவே இருதயம்
நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். ஆதாமின் சாபத்தினாலையும் பாவத்தினாலையும் பயங்கர மோசமான நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேண்டிய ஆறுதல்களை கொடுக்கிறது. அடுத்து சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். ஆமா, பாவ சிறையில் இருக்கிறவங்களுக்கு சத்தியத்தின் அடிப்படையில் அவங்க விடுதலை கிடைக்கிறது. அடுத்து கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும். சாத்தானுடைய கட்டுகள் இருக்காங்க, அபூர்வத்தின் பாவத்தின் மற்றும் அநேக கட்டுகள் இருக்காங்க, அதிலிருந்து அவங்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும். நம்முடைய தேவன் இப்ப முதல்ல படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில அனுக்கிரக வருஷம் சொல்லக்கூடிய சுவிசேஷத்தை மட்டும் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்ப நாம இருக்கிற எந்த காலகட்டத்தில் இருக்கோம்? பரவசம் மணி எவ்விபடி மணி பஸ்லேயே போகக்கூடிய காலத்தில் இருக்கும். இது தேவனுடைய பழிவாங்கும் நாளையும் நம்ம சொல்ல வேண்டியது. அப்ப நம்ம வாசிக்கும் போது தைரியமாக வாசிக்கலாம் சேர்த்து கூடுதலா சீயோனே கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். வரிசை வாசியம் 3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இந்த உத்தியோகத்தை செய்யணும். அந்த உத்தியோகத்தை செய்யறதுல இந்த ஆவி வெளிப்படும். அபிஷேகம் எடுக்கணும்னா வாங்கி வச்சுட்டு அந்த அபிஷேகத்தை வச்சு தலைப்புல வச்சுட்டு இல்லை, வெள்ள வாசனைக்கு காலையில் போடுறதுக்குள்ளது இல்லை. அது உத்தியோகத்தில் வெளிப்படும். ஏன்னா அந்த நபர் நடந்து போனால் அப்படி கம்முன்னு வாசம் வர்றது மாதிரி, ஒரு பழத்தோட்டத்துக்குள்ள போனோம்னா மாம்பழ தோட்டம் வருது, நடந்து போனால் அந்த தெருவே எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் ஒரு 20 மாம்பழம் கிடந்துச்சுன்னா தெருவே கம்மன்னு வாசனையாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆவியின் கனிகள் கொடுக்கக்கூடிய நம்ம இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிறோன்றது வாசனையில் தெரியறது இல்லை, நம்முடைய வேலைகளில் தெரியணும். அதான் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன கேட்பாரு? யோவான் பதில் வருவீங்கன்னா அது வேற காத்திருக்கணுமா? நம்மால் பதில் எப்படி சொன்னாரு? ஆமாப்பா நான் தான் அப்படியே சொன்னாரு. சுத்தி பார் என்ன நடக்குது, சுத்திலையும் நல்லா பாரு என்ன நடக்குது, கட்டவிழ்த்தல் நடக்குது, சிறைப்பட்டவர்கள் வெளியாக்கப்படுறாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை போய் அதை சொல்லு. அவ்வளோ நேரடியாக ஆமா நான் தான் சொல்லுவேன். இதை பாரு, அதை வச்சு புரிஞ்சுக்கும். அபிஷேக வாசம் அடிக்குதா அடிக்கலையான்னு அதை போய் சொல்லிக்கும். அவ்வளோ. அதே போலதான் தேண்டி பிள்ளைகளும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெர்ஃபியூம் வாசம் இல்லை, ஆவியின் கனியின் வாசம் அல்லது இந்த ஊழியத்தின் வாசம் இது வெளிப்படும். இதன் மூலமாக தான் அந்த பரிசாயிற்கு அறியப்படணும். ஏன்னா பரிசாயிற்றின் ஆதாரமாக இது மாதிரி பல ஆட்கள் பல நபர்கள் ஒவ்வொரு பயன்படுத்தி மட்டுமே காமிச்சிருக்காங்க. நிறைய வசனம் மனப்பாடம் பண்ணிக்கிறது மூலமாக அறிவு இருக்குன்னு காட்டலாம். ஆனால் புரிந்து கொள்வது கடைசிக்கு என்ன செய்ய முடியாது, அதுக்கு நிறைய சிந்திச்சாதான் முடியும். அப்போ அந்த மாதிரி ஒன்றை மட்டும் வச்சு காமிச்சு பரிசாயிற்றுன்னு சொல்றது இல்லை, இது மொத்தமும் தேவனுடைய ஒளிக்கு வெளிப்படணும். அதுக்கு அடிப்படையாக கிடைச்ச வசனங்களை வாசிச்சு நிறைவு வருவோம். ரோமர் 10:15 1 கொரிந்தியர் 1:21 அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அதை அபிஷேகம் பண்ணி அனுப்பி வைக்கிறார். அனுப்பப்படலைன்னா பிரசங்கம் பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அப்ப அனுப்பப்படாவிட்டால் அந்த சத்தியத்தை பிரஸ்தாபிக்க முடியாது. அதனால் அனுப்பப்படணும். அடுத்து எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாகிறது. நமக்கு ஸ்பெஷலா தேவன் தரக்கூடிய பரிசாய் சாத்தானுடைய பரிசாய் நமக்கு, சாத்தானுடைய ஆவி நமக்கு வேண்டாம். அது பரிசாய் இல்லாத அசுத்த ஆவி. ஆனால் பார்க்கறதுக்கு பரிசாய்க்கு நிகராக இருந்தால் கூட அது நமக்கு வேண்டவே வேண்டாம். சரி, இன்னைக்கு நம்ம பார்த்தது ஹோலி அனாயிட்டிங் ஆயிலை பற்றி பார்த்தோம். அனாயிட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். அனாயிட்டர், மெஸ்ஸியா, கிரைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைகள் பார்த்தோம். வேறு வார்த்தைகளில் என்னெல்லாம் இருக்கின்றதை பார்த்தோம். ஆனந்த தைலம், சந்தோஷ தைலம், அதனுடைய கருத்தில் பார்க்கும்போது அதில் 7 அம்சங்கள், ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஆவி, ஒரே நம்பிக்கை, ஒரே திட்டம், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் பார்த்தோம். அடுத்ததா அந்த ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி படிக்கும்போது அது எப்படி பரிசு தைலம் தயாரிக்கணுன்றதை பார்த்தோம். தயாரிக்கிறதுல இருந்து அது விளக்கங்கள் என்ன பார்த்தோம், அது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இனி நாம இந்த அடிப்படையில், இந்த ப்ரொபோஷன் அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடு இருக்குதா? அறிவு 500 சேக்கல் இருந்துச்சுன்னா கேடு, தப்பான ப்ரொபோஷன். புரிந்து கொள்வது 500 இருந்துச்சுன்னா கேடு, தப்பான ப்ரொபோஷன். ஞானம் 250 இருந்தால் தப்பான ப்ரொபோஷன். தேவன் விதித்த ப்ரொபோஷனுக்கு நம்ம ஒழுங்குபடுத்த தேவன் கொடுத்தது சரியா இருக்கும். அப்போ தேவனிடத்திலிருந்து மட்டும் நாம் இந்த விஷயத்தை பெற்று பரிசாவியை பெற்று தேவனுடைய ஊழியங்களை நிறைவேற்றுவோம். தேவனாமே நம்மோடு இருந்து இந்த தைல வாசனை நம்ம எப்போது கிருபை செய்வாராக.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.